might speak to us this morning through his word. Shall we all praise God? இந்த காலை வேளையில் தேவன் தம்முடைய வார்த்தையோடு கூட நம்மோடு பேசும்படியாக நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். Praise you Jesus, we praise you. Thank you Jesus, we praise you. Now what I'm going to say to you is something that saints of God have already preached upon. நான் இன்று உங்களுக்கு சொல்ல போவதான காரியம் என்னவென்றால் அது ஏற்கனவே अनेक பரிசுத்தவான்களால் சொல்லப்பட்டதுதான். But there's something that we all have to understand. ஆனால் ஒரு காரியத்தை நாம் எல்லாரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். But it is something that we all have to know. ஆனால் அந்த காரியமானது நாம் எல்லாரும் அறிந்திருக்க வேண்டிய காரியமாக இருக்கிறது. So we have to remind ourselves of certain things that is going on in our lives in the church and that will happen in the future. எனவே நம்முடைய ஜீவியங்களிலும் நம்முடைய சபைகளிலும் போய் கொண்டிருக்கிறதான காரியங்கள் எதிர்காலத்தில் நடக்க போகிறதான அந்த காரியங்களை நாம் ஞாபகப்படுத்தி பார்க்க வேண்டும். It is an attempt by the devil, by the kingdom of darkness, to make us compromise with him. நம்மை பிசாசோடு கூட ஒத்துப்போகும்படியாக பிசாசானவனாலும் அந்தகாரத்தின் ராஜ்யத்தினாலும் செய்யப்படுகிறதான ஒரு முயற்சியாக இது இருக்கிறது. So we will study 4 ways in which the devil wants us to compromise with him. எனவே 4 வழிகளின் மூலமாக பிசாசானவன் எப்படி அவனோடு கூட நம்மை ஒத்துப்போக செய்கிறான் என்பதை நாம் படிப்போம். This is seen through the conversation that goes on between Moses and Pharaoh concerning the deliverance of Israel from Egypt. இஸ்ரவேலருடைய விடுதலைக்காக எகிப்திலிருந்து அவர்கள் விடுதலை பெறும்படியாக மோசேக்கும் பார்வோனுக்கும் இடையே நடந்ததான வாக்குவாதத்தை பற்றியதான ஒரு காட்சி. Now Egypt, as we know, is a type of this world. எகிப்து நாம் எல்லாரும் அறிந்தது போல அது இந்த உலகத்தின் ஒரு மாதிரியாக இருக்கிறது. Not today's Egypt, but the Egypt of ancient days. இன்றைய எகிப்து அல்ல, ஆதி நாட்களில் இருந்ததான எகிப்து. The ancient Egypt was a very modern country in that time. ஆதி காலத்தில் இருந்த எகிப்தானது அந்த நாட்களில் ஒரு நவீனமான நாடாக இருந்தது. It had 2 or 3 of the wonders of the world. அது உலகத்தில் 2 அல்லது 3 உலக அதிசயங்களை தன்னகத்தை வைத்திருந்தது. Of the 7 wonders, 2 or 3 of them were in Egypt. உலகத்தில் இருக்கிற மொத்தமாக 7 அதிசயங்களில் 2 அல்லது 3 அதிசயங்கள் அந்த எகிப்து தேசத்தில் காணப்பட்டது. All those 7 wonders of the world don't exist today. அந்த நாட்களில் காணப்பட்டதான அந்த உலகத்தின் 7 அதிசயங்களும் இன்று காணப்படுகிறதில்லை. Except for one, that is the pyramids which are still in Egypt today. ஒரே ஒரு அதிசயம், அதுதான் எகிப்து தேசத்தில் இருக்கிறதான அந்த பிரமிடுகள். They still exist today. அவைகள் இன்று வரைக்கும் திகழ்கின்றன. The others 1 or 2 exist, but they exist only in bits and pieces. அந்த இடத்தில் 2 அல்லது இன்னொரு 3 அதிசயங்கள் இருக்கிறது, ஆனால் அவைகள் மொத்தமாக இல்லாமல் பகுதிகளாக காணப்படுகிறது. In short, Egypt was a place worth seeing. சுருக்கமாக சொல்ல போனால் எகிப்து தேசமானது பார்க்க தகுந்த இடமாக இருந்தது. We all study about Egypt in our schools. நாம் எல்லாரும் நம்முடைய பள்ளிகளில் எகிப்து தேசத்தை பற்றி படித்திருக்கிறோம். It was a place that was very advanced technologically and scientifically those days. அந்த தேசமானது ஆதி நாட்களில் நவீனமாகவும் விஞ்ஞான முறையில் வளர்ந்ததாகவும் இருந்தது. It was one of those places where medicine began. அந்த இடத்தில் தான் மருத்துவம் ஆரம்பிக்கப்பட்ட இடமாக அது இருந்தது. It was in that place that paper was invented. அந்த இடத்தில் தான் காகிதம் உருவாக்கப்பட்டது. So those days it was a very pleasant place, a place worth seeing, a place worth living in. எனவே அந்த நாட்களில் அந்த எகிப்து தேசமானது பார்க்க தகுந்த இடமாகவும் இன்பம் தரக்கூடிய இடமாகவும் வசிப்பதற்கு நல்ல இடமாகவும் இருந்தது. So the Egypt of that time can be a sample or a model of today's world. எனவே அந்த நாட்களில் இருந்ததான அந்த எகிப்து தேசமானது இப்பொழுது இருக்கிற மாதிரியான நவீனமான உலகத்திற்கு ஒரு மாதிரியாக இருக்கிறது. Egypt is not only a place, it's a symbol of power. எகிப்து தேசமானது ஒரு இடம் மாத்திரமல்ல, அது ஒரு வல்லமையின் அடையாளமாகவும் இருந்தது. So for the Israelites to leave Egypt, they need a bigger power than the power of Egypt. எனவே இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து வெளியே வரும்படியாக அவர்களுக்கு அந்த வல்லமையோட இன்னும் அதிகமான மிகப்பெரிய வல்லமை அவசியமாக இருந்தது. Leaving Egypt is a sign of salvation, as we all know. நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறபடி எகிப்தை விடுவது ரட்சிப்பின் அடையாளமாக இருக்கிறது. But leaving Egypt is not an ordinary thing. ஆனால் எகிப்தை விடுவது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. Today people are being saved. இன்று ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். But we just take it for granted.
We just take it for granted. We just assume their salvation. We think it's something ordinary. அது சாதாரணமா காரியம் என்று நாம் நினைக்கிறோம். We say, oh, he's my soul. I brought him to church. He was saved through me, and so on. நாம் இப்படி சொல்லுகிறோம், அவர் என்னுடைய ஆத்மா, நான் தான் அவரை சபைக்கு கொண்டு வந்தேன், என் மூலமாக தான் அவர் ரட்சிக்கப்பட்டார். But to deliver the Israelites from Egypt, how many times Pharaoh had to be plagued? ஆனால் இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து விடுவிக்கப்படும்படியாக பார்வோனானவன் எத்தனை முறை வாதிக்கப்பட்டான்? You know how many demons will be sitting on and in a man who is unsaved? ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷனுக்குள்ளும் மனுஷனுக்கு மேலும் எத்தனை விதமான பிசாசுகள் உட்கார்ந்திருக்கும் தெரியுமா? So to bring a man out of Egypt is to bring him out of the clutches of all those spirits in darkness. எனவே ஒரு மனுஷனை பிசாசனுடைய எல்லா பிடிகளிலிருந்தும் அந்தகாரத்தின் பிடிகளிலிருந்தும் கொண்டு வருவதுதான் ரட்சிப்பு. That is called bringing him out of Egypt. அதுதான் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருவது. So coming out of Egypt is a miracle. எனவே எகிப்திலிருந்து வெளியே வருவதே ஒரு அற்புதம். That is why angels rejoice when a person repents on earth. எனவே தான் பூமியில் ஒரு மனுஷன் மனம் திரும்பும்போது பரலோகத்தில் தூதர்கள் களி கூறுகிறார்கள். That is why all of us sitting here who have accepted the Lord Jesus Christ and who have experienced deliverance from Egypt, we are all miracles. எனவே தான் நாம் எல்லாரும் இங்கே உட்கார்ந்திருக்க நாம் அனைவரும் பிசாசுடைய வல்லமையிலிருந்து விடுவிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக தூதர்களுக்கு முன்பாக அவருக்கு முன்பாக களி கூர்ந்து கொண்டிருக்கிறோம். We are all miracles. நாம் எல்லாரும் அற்புதமாக இருக்கிறோம். We all sitting here, we are all miracles. நாம் இங்கே உட்கார்ந்திருக்கிற அனைவரும் அற்புதங்கள். Hallelujah. Now, but as the children of Israel wanted to come out of Egypt, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து வெளியே வரும்படியாக when the dialogue between Moses, Aaron and Pharaoh took place, மோசேக்கும் ஆரோனுக்கும் பார்வோனுக்கும் நடையே நடந்ததான் அந்த சம்பாஷணையில் Pharaoh was not ready to let them go easily. பார்வோன் அவர்களை மிகவும் சுலபமாக விடுவதற்கு அவன் ஆயத்தமாக இல்லை. So when plague after plague started haunting them, எனவே அவர்களை வாதைக்கு பின் வாதியாக வேட்டையாட ஆரம்பித்தது. he started communicating or compromising with Moses and Aaron and gave them some conditions and terms on which they can be free. பார்வோன் அந்த மோசேயோடும் ஆரோனோடும் கூட சில நிபந்தனைகளை இட்டு அவர்கள் அவைகளை எல்லாம் செய்தால் அவர்களை விடுவிப்பதாக அவன் சொன்னான். This is the way in which the devil will try to compromise with us also with regard to him. இந்த வழிகளில் தான் பிசாசானவனும் கூட நாம் அவனோடு கூட ஒத்துப்போகும்படியாக அவன் செய்கிற முயற்சிகள் இப்படியாக இருக்கிறது. The first compromise, முதலாவது ஒத்துப்போகுதல், Exodus chapter 8 verse 25. யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்தில் தானே பலியிடுங்கள் என்றான். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். What do we see here? இங்கே நாம் என்ன பார்க்கிறோம்? You want to go and sacrifice? நீங்கள் போய் பலியிட வேண்டுமா? You want to serve God? நீங்கள் தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டுமா? Do it. செய்யுங்கள். Don't go out. வெளியே போக வேண்டாம். Be here itself and do it. இங்கே இருந்துதானே அதை நீங்கள் செய்யுங்கள். Be in Egypt and sacrifice. எகிப்து தேசத்திற்குள் இருந்து நீங்கள் ஆராதனை செய்யுங்கள். That's the first thing. Don't go out and serve God. Be in Egypt and serve God. நீங்கள் வெளியே போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டாம். எகிப்து தேசத்திற்குள் இருந்து நீங்கள் ஆராதனை செய்யுங்கள். அதுதான் முதலாவது ஒத்துப்போகுதல். Dear children of God, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, we must know some things. நாம் சில காரியங்களை அறிந்திருக்க வேண்டும். In India, இந்தியா தேசத்தில் there are places that are not in India. சில இடங்கள் இருக்கிறது, அவைகள் இந்தியாவிற்குள் இல்லை. It's not part of India. அவைகள் இந்தியாவின் பகுதிகள் அல்ல. In India, there are places which are not part of India. இந்தியாவில் சில பகுதிகள் இருக்கிறது, அந்த பகுதிகள் இந்தியாவிற்குள் இல்லாத பகுதிகள். What is the name of that place? அந்த பகுதிகளுடைய பெயர் என்ன? In India, there is a part of India which belongs to America. இந்திய தேசத்தில் ஒரு பகுதி இருக்கிறது, அந்த பகுதி அமெரிக்க தேசத்திற்கு சொந்தமானது. What is that? அது என்ன? That's the American embassy. அதுதான் அமெரிக்காவின் தூதரகம். The American embassy will be in India, but it does not belong to India. It belongs to America. அமெரிக்காவின் தூதரகம் இந்தியாவில் இருக்கும், ஆனால் அது இந்தியாவிற்கு சொந்தமானதல்ல, அமெரிக்காவிற்கு சொந்தமானது. So if an American or anyone commits a crime and runs into the American embassy and seeks asylum or refuge, Indians can't touch him. எனவே அமெரிக்க தேசத்தை சேர்ந்த ஒருவர் இந்திய தேசத்தில் ஏதோ ஒரு குற்றம் செய்துவிட்டு அந்த அமெரிக்க தூதரகத்திற்குள் ஒரு அடைக்கலத்திற்காக ஓடி போனால் இந்தியர்கள் அவரை தொட முடியாது. So
They might be going into a building, but they are going outside India. அவர்கள் ஒரு கட்டடத்திற்குள் நுழையலாம், ஆனால் இந்தியாவிற்கு வெளியில் அவர்கள் நுழைகிறார்கள். That building is in India, but still they are outside India. அந்த கட்டடம் இந்தியாவில் இருக்கிறது, ஆனால் இந்தியாவிற்கு வெளியில் இருக்கிறது. In the same way, அதை போலவே all of us who are sitting here must realize we are in the world, but this particular place is the presence of God. It does not belong to this world. It's outside this world. இங்கே உட்கார்ந்திருக்கிற நாம் எல்லாரும் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நாம் எல்லாரும் இங்கே தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்திருக்கிறோம். இந்த தேவனுடைய சமூகமானது உலகத்தில் இருந்தாலும் இது உலகத்தில் இல்ல, இது உலகத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு இடமாக இது இருக்கிறது. Therefore we now are outside the world. எனவே இப்பொழுது நாம் உலகத்திற்கு அப்பாற்பட்ட இடத்தில் இருக்கிறோம். But what is the compromise that Pharaoh is making? ஆனால் பார்வோன் செய்கிறதான அந்த ஒத்துப்போகுதல் என்ன? You serve God, but don't go out of Egypt. You serve God in the land. நீங்கள் தேவனுக்கு ஆராதனை செய்யுங்கள், ஆனால் எகிப்து தேசத்திற்கு வெளியில் போக வேண்டாம், இங்கே இருந்துதானே நீங்கள் ஆராதனை செய்யுங்கள். Now, but God wanted them to leave Egypt. ஆனால் தேவன் அவர்கள் இஸ்ரவேல் எகிப்து தேசத்தை விட வேண்டும் என்று விரும்பினார். There are thousands of churches today. இன்று அநேக ஆயிரக்கணக்கான சபைகள் இருக்கிறது. But many churches, sorry to say, are attempting to serve God in the land. ஆனால் அநேக சபைகள் சொல்வதற்கு பரிதாபமான காரியம், அவர்கள் தேசத்தில் இருந்து கொண்டுதானே தேவனுக்கு ஆராதனை செய்யும்படியாக முயற்சிக்கிறார்கள். They are trying to serve God in Egypt itself. அவர்கள் எகிப்தில் இருந்து கொண்டுதானே ஆராதனை செய்யும்படியாக முயற்சிக்கிறார்கள். But that is not possible. ஆனால் அது சாத்தியமானதல்ல. God cannot be there. தேவன் அங்கே இருக்க முடியாது. There are so many churches that are compromising with the world. இன்று அநேக சபைகள் உலகத்தோடு கூட ஒத்துப்போகிறதான சபைகளாக காணப்படுகிறது. We will be churches, but we want to be one with you. நாங்கள் சபைகளாக இருக்க விரும்புகிறோம், ஆனால் உங்களோடு கூட ஐக்கியமாக இருக்க வேண்டும். And that is the new religion that is springing up today. அதுதான் இப்பொழுது வளர்ந்து வருகிறதான புதிய மதம். Today there are so many councils and organizations that are part of what is called ecumenical movement, or joining of all religions together. இன்று அநேக ஆலோசனை சங்கங்களும் நிறுவனங்களும் இருக்கிறது. அந்த நிறுவனங்களுடைய வேலை என்னவென்றால் அவைகள் எல்லா மதங்களையும் ஒன்றாக சேர்த்து ஒன்றாக பார்ப்பது. Many churches are members there. அந்த நிறுவனங்களில் அநேக சபைகள் அங்கத்தினர்களாக இருக்கிறார்கள். They are attempting to serve God in the land. அவர்கள் தேசத்தில் இருந்து கொண்டுதானே தேவனுக்கு ஆராதனை செய்யும்படியாக முயற்சிக்கிறார்கள். Now I have showed you how in the $1 note there is a seal which is called the Great Seal of the United States. அமெரிக்க தேசத்தினுடைய $1 அந்த தாளில் அந்த அமெரிக்க தேசத்தினுடைய அடையாளம், மிகப்பெரிய அடையாளம் இருக்கிறதை நான் உங்களுக்கு காண்பித்தேன். In the $1 note there are some Latin words written. அந்த $1 தாளில் இப்படிப்பட்ட லத்தீன் வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. One word is on top of the seal. You have what is written as Annuit Coptis. அந்த முத்திரையில் இப்படிப்பட்ட லத்தீன் வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது, Annuitis Coptis. And at the bottom of the seal you have Novus Ordo Seclorum. அந்த முத்திரையின் கீழில் இப்படிப்பட்ட லத்தீன் வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது, Novus Ordo Seclorum. What does this mean? இதோட அர்த்தம் என்ன? Novus means new. Novus என்றால் புதிய. Ordo means order. Ordo என்றால் முறையான அமைப்பு. Seclorum means secular or this worldly, does not belong to God. செக்குலரம் என்று சொன்னால் மத சார்பற்றது, இந்த உலகத்தில் மத சம்பந்தம் இல்லாதது. Annuit Coptis means announcing the birth. Annuitis Coptis என்று சொன்னால் பிறப்பை அறிவிப்பது. So what does that together mean? இவைகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து எந்த அர்த்தத்தை தருகிறது? Announcing the birth of a new world order. ஒரு புதிய உலக அமைப்பினுடைய பிறப்பை அது அறிவிக்கிறது. Announcing the birth of a new world order. ஒரு புதிய உலகத்தின் அமைப்பின் பிறப்பை அது அறிவிக்கிறது. What is that? அது என்ன? That is a new religion that is springing up that is going to spring up in the future. எதிர்காலத்தில் வளரப்போகிறதான புதிய மதம் தான் அது. Many churches are joining there. அநேக சபைகள் அதோடு கூட சேர்ந்து கொண்டிருக்கிறது. You see, it's written seclorum and it's written new world order. That word seclorum is not world, it means only this world. செக்குலரம் என்று சொன்னால் ஏதோ உலகம் அல்ல, இந்த உலகம் மாத்திரம் என்பது அர்த்தம். In other words, there is no heaven. இல்லாவிட்டால் பரலோகம் என்பது இல்லை. In school we study India is a secular country. பள்ளிகளில் நாம் இப்படி படிக்கிறோம், இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு. What does that mean, secular?
It means India does not believe in heaven. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் இந்தியா பரலோகத்தை நம்புகிறதில்லை. That is the meaning of that word. அதுதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம். So you see in that symbol there is the Egyptian pyramid is there. அந்த அடையாளத்தில் எகிப்துடைய பிரமிடு அங்கே இருக்கிறது. And there is an eye above the pyramid which is the eye of an Egyptian god. அந்த பிரமிடின் மேல் ஒரு கண் இருக்கிறது. அந்த கண் எகிப்து தேவனுடைய ஒரு கண்ணாக இருக்கிறது. So it's again Egypt coming there. இப்பொழுது மறுபடியும் எகிப்து வருகிறது. People are trying to serve God in the land. They won't be serving the real God, they will be serving another god. ஜனங்கள் தேவனை அந்த தேசத்தில் இருந்து கொண்டுதானே ஆராதிக்கும்படியாக முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் உண்மையான தேவனை ஆராதிக்கிறதில்லை, யாரோ ஒரு கடவுளை அவர்கள் ஆராதிப்பார்கள். While that is happening in the world, இது உலகத்தில் இப்படி நடந்து கொண்டிருக்கையில் serving God in the land of Egypt, what does that mean for us? எகிப்து தேசத்தில் இருந்து கொண்டுதானே தேவனை ஆராதிப்பது என்பது நமக்கு எப்படி அர்த்தமாகிறது? We are not foolish enough to go and join that group. நாம் அந்த சபைகளோடு போய் சேர்ந்து கொள்வதற்கு அந்த அளவுக்கு நாம் புத்தியினர்கள் அல்ல. How does the devil make us compromise with him by serving him in the land? பிசாசானவன் எப்படி நாம் இந்த தேசத்தில் இருந்து கொண்டுதானே ஆராதனை செய்வதன் மூலமாக அவனோடு கூட எப்படி ஒத்துப்போக பண்ணுகிறான்? Being in Egypt and in the church. எகிப்து தேசத்தில் இருந்து கொண்டும் சபையில் இருந்து கொண்டும். What does that mean? அதனுடைய அர்த்தம் என்ன? Living a life of sin and being a believer. பாவமுள்ள ஒரு ஜீவித்தை செய்து கொண்டு விசுவாசியாக இருப்பது. But that is not possible. ஆனால் அது சாத்தியம் அல்ல. We can't serve God and the devil. நாம் பிசாசையும் உலகத்தையும் சேவிக்க முடியாது. Read Ecclesiastes chapter 8 verse 11. பிரசங்கியின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். துர்க்கிரிக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்திரரின் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. See what is written here? இங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள். Because punishment against an evil deed is not executed immediately, the sons of men think they are now presumptuous to continue sinning. துர்க்கிரிக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்திரரின் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. What does that mean? இதோட அர்த்தம் என்ன? I committed sin first time, nothing happened. நான் முதலாவது தரம் பாவம் செய்தபோது எனக்கு எதுவுமே நடக்கவில்லை. So I'll do it a second time. எனவே இப்பொழுது இரண்டாவது தரம் நான் செய்கிறேன். Still nothing happened. இன்னும் ஒன்றும் நடக்கவில்லை. So I'll do it a third time. எனவே மூன்றாவது தரம் நான் செய்கிறேன். Still nothing happened. இன்னும் ஒன்றும் நடக்கவில்லை. So the sons of men have become presumptuous because God is keeping silent. தேவன் அமைதியாக இருப்பதினால் மனுபுத்திரர்கள் துணிகரம் கொள்கிறார்கள். So with secret sins inside and trying to compromise with Egypt, we are trying to come to the church also. எனவே ரகசிய பாவங்களை உள்ளே வைத்துக் கொண்டு எகிப்தோடு கூட ஒத்துப்போகும்படியாக முயற்சி செய்து ஆராதனைக்கும் வந்து கொண்டிருக்கிறார்கள். Bible says evil men shall wax worse and worse, deceiving and being deceived. வேதாகமம் இப்படி சொல்லுகிறது, துன்மார்க்கர்கள் அவர்கள் தங்களை வஞ்சித்துக் கொண்டு மற்றவர்களையும் வஞ்சித்து போக போக மோசமாகிக் கொண்டே போவார்கள். That is happening in the last days. இதுதான் கடைசி நாட்களில் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. This is the way he tries to make us compromise. இப்படிதான் அவன் நம்மை அவனோடு கூட ஒத்துப்போகும்படியாக அவன் பண்ணுகிறான். We should not play with sin. நாம் பாவத்தோடு விளையாட கூடாது. Just because God gives us time, it does not mean he is ignoring what we are doing. தேவன் நமக்கு தருணம் தருகிறபடியினால் நாம் என்ன செய்கிறோமோ அதை அவர் அறியாதிருக்கிறது போல அல்ல. We must realize that sin not only grieves God, it hurts him. பாவமானது தேவனை துக்கப்படுத்துவது மாத்திரமல்ல, அது அவரை வேதனைப்படுத்துகிறது. It injures him. அது அவரை காயப்படுத்துகிறது, குத்துகிறது. So we should not think that sin only grieves God. He feels sad when you can do sin. He not only feels sad, we are piercing him. நாம் பாவம் செய்யும்போது அவர் ஏதோ துக்கப்படுகிறார் என்று நாம் மாத்திரம் நினைத்து விடக்கூடாது. நாம் பாவம் செய்யும்போது நாம் அவரை குத்துகிறோம். So when we keep on piercing Jesus, the Father loves us. He is patient with us and dealing with us, but he will not be indefinitely patient. நாம் இயேசுவை தொடர்ந்து குத்திக் கொண்டிருக்கும் போது பிதாவானவர் நம்மேல் அதிக அன்பு வைத்திருக்கிறார். நம்மோடு கூட பட்சமாய் அன்பாய் நடந்து கொள்கிறார், பொறுமையா இருப்பார், பொறுமையாய் நடந்து கொள்கிறார். ஆனால் நாம் தொடர்ந்து குத்திக் கொண்டே இருக்கும்போது அவர் அளவில்லாத பொறுமையோடு கூட இருக்க மாட்டார். Suddenly the destruction will come. திடீரென்று அழிவு வரும்.
We should not compromise with sin. நாம் பாவத்தோடு ஒத்து போக கூடாது. Pharaoh will make such conditions, we should say no to that. பார்வோன் இப்படிப்பட்ட நிபந்தனைகளை சொல்லுவான், நாம் அவைகளுக்கு இல்லை என்று சொல்லிவிட வேண்டும். In such a situation, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் what should we do? நாம் என்ன செய்ய வேண்டும்? We should pray for deliverance. நாம் விடுதலைக்காக ஜெபிக்க வேண்டும். But instead of praying for deliverance, we are playing with sin. That is what grieves God. விடுதலைக்காக ஜெபிப்பதற்கு பதிலாக நாம் பாவத்தோடு கூட விளையாடுவதனால் அதுதான் தேவனுக்கு துக்கத்தை ஏற்படுத்துகிறது. So if there is anyone here, I do not know, but there's anyone here trying to serve God in the land, God wants to deliver us. இங்கே யாராவது ஒருவர் இருப்பீர்கள் என்றால் எனக்கு யார் என்று தெரியாது, ஆனால் தேசத்தில் இருந்து கொண்டுதானே நீங்கள் தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் அப்படி செய்ய வேண்டாம். It's not possible. அது சாத்தியமாக இருக்க முடியாது. We can be here in the hall, but still we are part of Egypt. நாம் இந்த ஹாலில் ஒரு வேளை இருக்கலாம், ஆனால் இன்னும் நாம் எகிப்து தேசத்தின் ஒரு பகுதியாக தான் இருப்போம். God should deliver us from Egypt fully. Let's praise God. தேவன் நம்மை முற்றிலுமாக எகிப்திலிருந்து விடுதலை தரும்படியாக நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord. Praise Jesus. Praise the Lord. We praise you, Lord. Thank you, Jesus. We praise you. 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 We praise you, Lord. We praise you, Lord. The second compromise, இரண்டாவது ஒத்துப்போகுதல், when we say no to that, நாம் அதுக்கு இல்லை என்று சொல்லும்போது there's another compromise he wants to place with us. நமக்கு முன்பாக வைக்கும்படியாக அவன் இன்னொரு ஒத்துப்போகுதலை வைக்கிறான். This is like bargaining when we buy something. ஏதோ ஒரு காரியத்தை நாம் வாங்கும்போது பேரம் பேசுவதை போல் இது இருக்கிறது. He says, okay, you go out. அவன் சொல்லுகிறான், பரவாயில்லை, நீங்கள் வெளியே போங்கள், but don't go too far away. நீங்கள் அதிக தூரம் போக வேண்டாம். Nearby you go and worship. நீங்கள் சமீபத்தில் இருந்து கொண்டுதானே ஆராதனை செய்யுங்கள். Exodus chapter 8 verse 28. யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அப்பொழுது பார்வோன், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு வனாந்தரத்தில் பலியிடும்படிக்கு நான் உங்களை போக விடுவேன், ஆனாலும் நீங்கள் அதிக தூரமாய் போக வேண்டாம், எனக்காக வேண்டுதல் செய்யுங்கள் என்றான். Don't go too far away. நீங்கள் அதிக தூரமாய் போக வேண்டாம். What does this show? இது எதை காண்பிக்கிறது? This shows a church that has a lot of worldly attachments. அநேக உலக சம்பந்தங்களை, உலக பாசங்களை வைத்திருக்கிறதான சபையை இது காண்பிக்கிறது. Today there are so many churches where the salvation experience is there. இன்று அநேக சபைகள் இருக்கிறது, அந்த சபைகளில் ரட்சிப்பின் அனுபவம் காணப்படுகிறது. But they are not too detached from the world. ஆனால் அவைகள் முற்றிலுமாக உலகத்தை விட்டு விடுபட்டதாக காணப்படுகிறது இல்லை. They want this and that. ஒன்று இதில் இல்லாவிட்டால் அதில் இருக்கிறது. They want sin. அவர்கள் பாவம் செய்வதில்லை, but they will be worldly. ஆனால் அவர்கள் உலக பிரகாரமாக இருப்பார்கள். Too much of compromise with the world. உலகத்தோடு கூட அதிகமான ஒத்து போகுதல்கள். They are out of Egypt but near it. அவர்கள் எகிப்து தேசத்தை விட்டு வெளியே வந்திருக்கிறார்கள், ஆனால் எகிப்து தேசத்திற்கு பக்கத்தில் இருக்கிறார்கள். So they are linked with God. They have some kind of an association with God. எனவே அவர்கள் தேவனோடு கூட தொடர்பு வைத்திருக்கிறார்கள், தேவனோடு கூட சம்பந்தம் வைத்திருக்கிறார்கள். But they don't have a vision of Canaan. They have a vision of Egypt only. ஆனால் அவர்களுக்கு கானானை பற்றியதான தரிசனம் இல்லை, அவர்களுக்கு எகிப்தை பற்றியதான தரிசனம் தான் இருக்கிறது. So although they are outside of Egypt, they are praying only for their survival in this world. எனவே அவர்கள் எகிப்து தேசத்தை விட்டு வெளியே இருந்தாலும் இந்த உலகத்தில் ஜீவிப்பதற்காகவே அவர்கள் ஜெபிக்கிறார்கள். There are so many who preach today what is called the prosperity gospel. If you are God's child, you will be rich, you will be blessed. இன்று அநேக பிரசங்கிமார்கள் இருக்கிறார்கள், அவர்கள் செழிப்பின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட்டால் நீங்கள் பணக்காரராக மாறுவீர்கள், நீங்கள் நன்றாக வாழ்வீர்கள் என்று அவர்கள் பிரசங்கம் பண்ணுகிறார்கள். You must dress as stylish as possible, be as fashionable as possible. We must show that God has blessed us. நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்டைலாக உடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உடுத்துங்கள், எந்த அளவுக்கு ஆடம்பரமாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஆடம்பரமாக இருங்கள். ஏனென்றால் இதன் மூலமாக தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று நீங்கள் மற்றவர்களுக்கு காண்பியுங்கள். That is worshipping out of Egypt but near Egypt. இதுதான் எகிப்து தேசத்திலிருந்து வெளியே வந்து ஆராதனை செய்வது, ஆனால் எகிப்திற்கு பக்கத்தில் இருந்து கொண்டுதானே ஆராதனை செய்வது. Even amongst us many children of God are out of Egypt but too attached with this world. நம்முடைய மத்தியிலும் கூட अनेक தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்கள் எகிப்து தேசத்தை விட்டு வெளியே வந்திருக்கிறார்கள், ஆனால் இன்னும் உலகத்தோடு கூட அதிக தொடர்பு வைத்திருக்கிறார்கள். They love the world and the things of this world. அவர்கள் இந்த உலகத்தையும் அதில் உள்ள காரியங்களையும் நேசிக்கிறார்கள். And they are praying only for those things. They are not praying to go to heaven. அவர்கள் அந்த காரியங்களுக்கு மாத்திரம் தான் ஜெபிக்கிறார்கள், பரலோகத்திற்காக போக வேண்டும் என்று அவர்கள் ஜெபிக்கிறதில்லை. If you turn to Hebrews chapter 11, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் உங்கள் வேதங்களை திருப்பும்போது read verses 15 and 16. 15ஆம் 16ஆம் வசனங்களை வாசியுங்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால்
அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதையல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் என்னப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. So what is this verse saying? இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? It speaks of a group of people who have left their home to follow God. தங்களுடைய வீடுகளை விட்டுவிட்டு தேவனை பின்பற்றும்படியாக வந்ததான ஒரு கூட்டம் ஜனங்களை பற்றி பேசுகிறது. They have left their world to follow God. அவர்கள் தங்கள் உலகத்தை விட்டு தேவனை பின்பற்றும்படியாக வந்திருக்கிறார்கள். But now if they had wanted to return, they could have returned, the Bible says. இப்பொழுது அவர்கள் தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. But they never looked back. They kept on going to another country ahead. So God prepared for them a country. எனவே அவர்கள் ஒருபோதும் பின்னால நோக்கி பார்க்காமல் அவர்கள் தங்களுக்கு முன்பாக இருந்ததான தேசத்தை நோக்கி பார்த்தபடியினால் தேவனும் அவர்களை அந்த தேசத்திற்கு நேராக வழிநடத்தி சென்றார். What is our vision? நம்முடைய தரிசனம் என்ன? Are we looking forward to heaven? நாம் பரலோகத்திற்கு முன்பாக நாம் பார்க்கிறோமா? Is that our prayer today? அதுதான் நம்முடைய ஜெபமாக இருக்கிறதா? Or is all our prayers for worldly prosperity? இல்லவிட்டால் நம்முடைய உலகத்தின் செழிப்பிற்காக நம்முடைய எல்லா ஜெபங்களும் இருக்கிறதா? Are we? This is all what we read just now is about the Old Testament saints. இவைகள் எல்லாம் நாம் வாசித்த எல்லா காரியங்களும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை பற்றியது. They left their lands and they looked forward for another country. அவர்கள் தங்கள் தேசங்களை விட்டு தங்களுக்கு முன்பாக இந்த இன்னொரு தேசத்தை நாடி போனார்கள். But we are not able to leave Egypt fully. ஆனால் முற்றிலுமாக எகிப்தை விடுவதற்கு நம்மால் முடிகிறதில்லை. We still have our attachments. இன்னும் நமக்கு சில தொடர்புகள் உண்டு. My native place, என்னுடைய சொந்த ஊர், my relatives, என்னுடைய சொந்தக்காரர்கள், my language, என்னுடைய பாஷை, my caste, என்னுடைய ஜாதி. So we are proud of all that and we are we speak often of all that. எனவே இவைகள் எல்லாம் பற்றி நாம் மிகவும் பெருமை அடைந்து அடிக்கடி அதை குறித்து பேசுகிறவர்களாக இருக்கிறோம். You know what the Bible says? ஆனால் வேதாகம் என்ன சொல்கிறது என்று தெரியுமா? Those people who left their home, God is not ashamed to called to be their God. தங்கள் தேசத்தை விட்டுவிட்ட ஜனங்களுடைய தேவன் என்று அழைக்கப்படுவதற்கு தேவன் வெட்கப்படவில்லை என்று வேதம் சொல்கிறது. When we have all these attachments, God will be ashamed to be our God. நாம் இப்படிப்பட்ட எல்லா தொடர்புகளையும் வைத்திருப்போம் என்றால் நம்முடைய தேவன் என்று அழைக்கப்படுவதற்கு வெட்கப்படுவார். This world is not ours. இந்த உலகம் நம்முடையது அல்ல. This world is lying in wickedness. இந்த உலகம் துன்மார்க்கத்தில் உழன்று கிடக்கிறது. This world is waiting for destruction. இந்த உலகம் அழிவிற்காக காத்துக் கொண்டிருக்கிறது. But God has called us out of it, not to be near it, but to be completely out of it. ஆனால் தேவன் நம்மை எகிப்து தேசத்திலிருந்து வெளியே அழைப்பது அதற்கு பக்கத்தில் இருப்பதற்காக அல்ல, முற்றிலுமாக அதை விட்டுவிடுவதற்காக அழைத்திருக்கிறார். We should not be attached to anything in this world. நாம் இந்த உலகத்தில் ஒன்றோடும் கூட நாம் ஒட்டுதல் வைத்திருக்க கூடாது. Are we attached to our money? நாம் நம்முடைய பணத்தோடு ஒட்டி இருக்கிறோமா? Are we attached to our clothes? நம்முடைய உடையோடு நாம் ஒட்டி இருக்கிறோமா? Attached to our house? நம்முடைய வீடோடு ஒட்டி இருக்கிறோமா? Attached to our lands? நம்முடைய நிலங்களோடு ஒட்டி இருக்கிறோமா? You look at the testimony of the saints of old. அந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களின் சாட்சியை பாருங்கள். They lost their lands. அவர்கள் தங்கள் தேசங்களை விட்டுவிட்டார்கள். People plundered their lands. ஜனங்கள் அவர்கள் தேசங்களை கொள்ளையிட்டார்கள். What does the Bible say? வேதம் என்ன சொல்லுகிறது? When their lands were plundered, அவருடைய தேசங்கள் கொள்ளையிடப்பட்ட போது they never went to fight. அவர்கள் ஒருபோதும் யுத்தம் பண்ண போகவில்லை. They never went to file a case. அவர்கள் வழக்காடும்படியாக போகவில்லை. What do? அவர்கள் என்ன செய்தார்கள்? They went and cried in the presence of God. அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் சென்று அவருடைய சமூகத்தில் அவருக்கு முன்பாக அழுதார்கள். Jesus, please help me, they have taken away my land. இயேசுவே தயவு செய்து எனக்கு உதவி செய்யும், என்னுடைய நிலங்களை அவர்கள் எடுத்து விட்டார்கள். They never even cried. அவர்கள் இப்படி அழவும் இல்லை. They never prayed for it. அவர்கள் அதற்காக ஜெபிக்கவும் இல்லை. What did? அவர்கள் என்ன செய்தார்கள்? Chapter 10, Hebrews chapter 10 verse 34. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததுமன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையிலுதமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டு என்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So they took joyfully the spoiling of their goods.
அவர்கள் தங்கள் ஆஸ்திகளை கொள்ளையிடுவதற்கு சந்தோஷமாய் கொடுத்தார்கள். So when their goods were taken away, they took it happily. Let go, take it away. I have great possession in heaven. எனவே அவருடைய பொருட்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது பரவாயில்லை, எடுத்துக்கொண்டு போகட்டும், எனக்கு பரலோகத்தில் மிகப்பெரிய சொத்து இருக்கிறது என்று அவர்கள் சொன்னார்கள். So when we suffer losses in this world, எனவே இந்த உலகத்தில் நாம் சேதங்களை அனுபவிக்கும் போது, when people think we Christians are fools and they can plunder us, கிறிஸ்தவர்களாகிய இவர்கள் புத்தியினர்கள் என்று சொல்லி நம்மை கொள்ளையிடும்படியாக ஜனங்கள் முயற்சிக்கும் போது, don't worry, அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். take it joyfully. நீங்கள் இதை சந்தோஷமாக எடுத்துக்கொள்ளுங்கள். Because in heaven we have a more enduring substance. ஏனென்றால் நமக்கு பரலோகத்தில் மிகவும் நிலையுள்ளதான பொருட்கள் இருக்கிறது. If we get worried about these things, it means one, we have lost a vision of heaven. Two, we are attached to this world. இந்த காரியங்களை குறித்து நாம் கவலைப்பட்டுக் கொண்டிருப்போம். ஆனால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் நாம் அந்த பரலோக தரிசனத்தை எழுந்துவிட்டு இந்த உலகத்தோடு கூட பற்றுதல் வைத்திருக்கிறோம் என்று அர்த்தம். We are near Egypt. நாம் எகிப்து தேசத்திற்கு பக்கத்தில் இருக்கிறோம். The Lord might take us totally out of Egypt. Let's praise God. தேவன் நம்மை முற்றிலுமாக எகிப்திலிருந்து எடுத்து போடும்படியாக நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ரா. Praise you, Lord. We praise you, we praise you, we praise you. Thank you, Lord. We thank you, Jesus. We praise you, we praise you. The third compromise. மூன்றாவது ஒத்துப்போகுதல். Exodus chapter 10. யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம். Read verses 7 to 10. 7ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் 7 to 11. 11ஆம் வசனம் வரைக்கும் வாசியுங்கள். அப்பொழுது பார்வோனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி, எந்த மட்டும் இந்த மனிதன் நமக்கு கண்ணியாய் இருப்பான், தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்ய அந்த மனிதனை போகவிடும், எகிப்து அழிந்து போனதை நீர் இன்னும் அறியவில்லையா என்றார்கள். அப்பொழுது மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்துக்கு திரும்ப அழைக்கப்பட்டார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்லி, யாரார் போகிறார்கள் என்று கேட்டான். அதற்கு மோசே, எங்கள் இளைஞரோடும் எங்கள் முதியோரோடும் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமார்த்திகளோடும் எங்கள் ஆடுகளையும் எங்கள் மாடுகளையும் கூட்டிக் கொண்டு போவோம், நாங்கள் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாட வேண்டும் என்றான். அப்பொழுது அவன், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் எப்படி விடுவேனோ அப்படியே கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. எச்சரிக்கையாய் இருங்கள், உங்களுக்கு பொல்லாப்பு நேரிடும். அப்படி வேண்டாம், புருஷராகிய நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், இதுதானே நீங்கள் விரும்பி கேட்டது என்று சொன்னான். அவர்கள் பார்வோன் சமூகத்தினின்று துரத்தி விடப்பட்டார்கள். What is the compromise now? இப்பொழுது இருக்கிற ஒத்துப்போகுதல் என்ன? Ye that are men, go and serve the Lord. புருஷராகிய நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். When you say men, it doesn't refer to the males, it refers to adults. புருஷர் என்று சொல்லும்போது ஆண்களை பற்றி மாத்திரமல்ல, ஆண்களை பற்றி மாத்திரமல்ல, வளர்ந்த முதியவர்களை அது காட்டுகிறது. All parents go, leave your little ones behind. எல்லா பெற்றோர்களும் நீங்கள் போங்கள், உங்கள் குழந்தைகளை நீங்கள் இங்கே விட்டு போங்கள். That's why in the previous verse what is he saying? எனவேதான் அதற்கு முந்தின வசனத்தில் அவன் என்ன சொல்லுகிறான்? Oh, may God be with you when you and your little ones go. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, நீங்களும் உங்கள் குழந்தைகளும் போகும்போது கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. In other words, you think if I let you and your little ones go, let your little ones be here, you go if you want. இல்லாவிட்டால் வேறு வார்த்தைகளில் சொல்லுவோம் என்றால், நான் உங்களுடைய குழந்தைகளை போக விடுவேனோ, நான் போக விட மாட்டேன், நீங்கள் மாத்திரம் போங்கள். That is why in the next time when they see when Pharaoh and Moses meet, Pharaoh says, let your children also go. எனவேதான் அடுத்த முறை பார்வோனும் மோசேயும் சந்திக்கும் போது பார்வோன் மோசேயினிடம், நீங்கள் உங்கள் குழந்தைகளையும் கூட்டிக் கொண்டு போங்கள் என்று சொல்லுகிறார். So the stress there is on retaining the children. எனவே அங்கே இருக்கிறதான அது நெருக்குதலானது பிள்ளைகளை அவர்கள் விட்டுவிடும்படியாக அவன் சொல்லுகிறான். Let the parents go. அவனுடைய பெற்றோர்கள் போகட்டும். This is happening today also. இதுதான் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. Beloved, there is an attack on the next generation. பிரியமானவர்களே, வரப்போகிறதான சந்ததியின் மேல் ஒரு தாக்குதல் இருக்கிறது. We are strong. நாம் பலமுள்ளவர்களாக இருக்கலாம். We may be strong in the faith. ஒருவேளை நாம் விசுவாசத்தில் பலமுள்ளவர்களாக இருக்கலாம். But to weaken us, the Pharaoh will use our children. ஆனால் நம்மை பலவீனப்படுத்தும்படியாக பார்வோனானவன் நம்முடைய குழந்தைகளை உபயோகிப்பான். I know how much I fought with my parents to try to bring worldliness into the house. என்னுடைய வீட்டில் உலக பிரகாரமான காரியங்களை கொண்டு வரும்படியாக நான் எப்படி என்னுடைய பெற்றோரோடு கூட அதிகமாக சண்டையிட்டிருக்கிறேன் என்று எனக்கு தெரியும். About my dress, என்னுடைய உடைகளை பற்றி, about buying electronic gadgets, என்னுடைய எலக்ட்ரானிக் சம்பந்தமான பொருட்கள்,
about buying it. அவைகளை வாங்குவதின் பற்றிதான விஷயம். About buying musical instruments. என்னுடைய இசை கருவிகளை பற்றி. There used to be so many fights and arguments in the house. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வீட்டில் அடிக்கடி அதிகமான சண்டைகள் இருக்கும். Why are you so strict? நீங்கள் ஏன் இவ்வளவு கண்டிப்புள்ளவர்களாக இருக்கிறீர்கள்? So many parents are buying so many things for their children. அநேக பெற்றோர்கள் அநேக காரியங்களை தங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கிறார்கள். What's wrong with this? இதை பற்றி வாங்குவதில் என்ன தவறு இருக்கிறது? Like this, many parents are receiving pressures from their children. இப்படி அநேக பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளிடத்திலிருந்து இப்படிப்பட்ட நெருக்குதல்களை பெற்றுக் கொள்கிறார்கள். This is a work of the devil. இது பிசாசினுடைய வேலை. It's the devil attacking the children to bring worldliness into the house. பிசாசானவன் குழந்தைகளை தாக்கிவிட்டு வீட்டில் உலக பிரகாரமான காரியங்களை கொண்டு வரும்படியாக முயற்சிக்கிறான். I thank God in my case my parents never yielded to my pressure. ஆனால் என்னுடைய பட்சத்தில் என்னுடைய விஷயத்தில் என்னுடைய பெற்றோர்கள் என்னுடைய நெருக்குதலுக்கு அவர்கள் ஒப்பு கொடுக்கவில்லை. அதற்காக தேவனுக்கு நன்றி. Then I cried, I bit my teeth, I was angry at my parents, but now I am grateful to God for giving me good parents. அந்த நாட்களில் நான் அழுதேன், நான் என்னுடைய பல்லை கடித்துக்கொண்டு என்னுடைய பெற்றோர் மேல் மிகவும் கோபம் கொண்டேன். ஆனால் அந்த நாட்களில் என்னுடைய பெற்றோர் அப்படி செய்யாததினால் இப்பொழுது நான் தேவனுக்கு நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். In the Old Testament, பழைய ஏற்பாட்டு காலத்தில் there were prophets who ruled over Israel. தீர்க்கதரிசிகள் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டார்கள். They were responsible for the spiritual welfare of Israel. அவர்கள் தான் ஆவிக்குரிய இஸ்ரவேலருடைய ஆவிக்குரிய பிரகாரமான காரியங்களுக்கு உத்தரவாதமாக இருந்தவர்கள். Welfare, ஆவிக்குரிய செழிப்புக்காக, ஆவிக்குரிய செழிப்பிற்காக, for the good spiritual status, for the upkeep of the spiritual status of Israel, they were responsible. நல்ல ஆவிக்குரிய ஜீவியம் செய்யும்படியாக, நல்ல ஆவிக்குரிய நிலைமையை அடையும்படியாக அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பொறுப்பாக இருந்தார்கள். That's why they rose up to correct Israel whenever they went wrong, whenever they backslid. எனவேதான் அவர்கள் இஸ்ரவேல் தேசத்தார் எப்பொழுதெல்லாம் தவறு செய்தார்களோ, எப்பொழுதெல்லாம் பின்மாற்றமாய் போனார்களோ அவர்கள் எழுப்பி அவர்களை சரிப்படுத்தினார்கள். But under them there was another group of people, youngsters. They were called the sons of the prophets. அந்த தீர்க்கதரிசிகளின் இன்னொரு கூட்டம் ஜனங்கள் இருந்தார்கள். அவர்கள் வாலிபர்களாக இருந்தார்கள். அவர்கள் தான் தீர்க்கதரிசிகளின் புத்திரர் என்று அழைக்கப்பட்டார்கள். They were being trained by the prophets, the fathers, to become prophets after their generation. அந்த வாலிபர்கள் தங்கள் பிதாக்களாகிய அந்த தீர்க்கதரிசிகளால் பயிற்சிக்கப்பட்டிருந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் தான் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு பின்காலத்தில் வரப்போகிறதான இளைய தீர்க்கதரிசிகளாக இருக்கும்படியாக அப்படி பயிற்சிக்கப்பட்டார்கள். So they were brought up in prophetical schools and they were called sons of the prophets. They were learning to prophesy to keep Israel spiritual. எனவே அவர்கள் தீர்க்கதரிசன பள்ளிகளில் வளர்க்கப்பட்டு தீர்க்கதரிசியின் புத்தர்களாக இருந்து கொண்டு எப்படி தீர்க்கதரிசனத்தோடு கூட இஸ்ரவேலோடு கூட பேச வேண்டும் என்று அவர்கள் கற்பிக்கப்பட்டார்கள். That's why we have Sunday school. எனவே தான் நமக்கு ஞாயிறு பள்ளி இருக்கிறது. Not just to teach them some syllabus and get a prize at the end of an exam. ஏதோ சிலபஸில் இருக்கிற காரியங்களை கற்றுக் கொடுத்து விட்டு கடைசியில் ஒரு பிரைஸ் வாங்குவதற்காக அல்ல. Sunday school teachers, remember that you have a great responsibility. ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களை ஒரு காரியத்தை நினைவில் கொள்ளுங்கள், உங்களுக்கு மிகப்பெரிய உத்தரவாதம் இருக்கிறது. You are the prophets and the children with you are the sons of the prophets. நீங்கள் தான் தீர்க்கதரிசிகள், உங்களோடு கூட இருக்கிற பிள்ளைகள் தீர்க்கதரிசிகளின் புத்திரர். How are we teaching them? நாம் எப்படி அவர்களுக்கு கற்பிக்கிறோம்? How are we bringing them up? நாம் அவர்களை எப்படி வளர்க்கிறோம்? Parents, you are the prophets and your children are the sons of the prophets. பெற்றோர்களே, நீங்கள் தான் தீர்க்கதரிசிகள், உங்கள் பிள்ளைகள் தான் தீர்க்கதரிசிகளின் புத்திரர். What are you doing for the spiritual upbringing of your children? உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? My son should somehow become a software engineer. என்னுடைய மகன் எப்படியாவது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக மாற வேண்டும். That's Egyptian language. அது எகிப்தியருடைய பாஷை. My son should somehow become a saint is our language. என்னுடைய மகன் எப்படியாவது ஒரு பரிசுத்தவானாக மாற வேண்டும் என்பதுதான் நம்முடைய பாஷை. Parents come to the meetings, leave their children to go. பெற்றோர்கள் கூட்டங்களுக்கு வந்து விடுவார்கள், தங்கள் பிள்ளைகளை விட்டு விடுவார்கள். Parents get up for praising, allow the children to sleep. பெற்றோர்கள் காலை ஜெபத்திற்கு எழும்புவார்கள், பிள்ளைகளை தூங்க விடுவார்கள். Is this the way to bring up children? இப்படிதான் பிள்ளைகளை வளர்ப்பதா? Our generation is being attacked. நம்முடைய சந்ததி தாக்கப்படுகிறது. Children who are supposed to grow up and be in our place in the future church, who are supposed to take hold of the reins of the church and carry on this mission till the last day, are now getting attached with the world. குழந்தைகளாக இருக்கிறவர்கள், இன்று குழந்தைகளாக இருக்கிறவர்கள் இந்த சபையில் இருந்து கொண்டு பின்னாட்களில் அவர்கள் சபையை தாங்குகிறவர்களாக சபையில் இருக்கிற அந்த காரியங்களை வரப்போகிற சந்ததியினருக்கு அறிவிக்க வேண்டியவராக இருக்கிறவர்கள் இப்படி இருக்க வேண்டுமா?
Now they are getting attached with the world. இப்பொழுது அவர்கள் உலகத்தோடு கூட ஒட்டிக்கொள்ளப்படுகிறார்கள். They are the future church. அவர்கள்தான் எதிர்காலத்தில் வருகிறதான சபை. They should be in the church and they should prophesy. அவர்கள்தான் சபையில் இருந்து கொண்டு அவர்கள்தான் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். They should come forward and testify in the microphones. அவர்கள்தான் முன்னால் வந்து மைக்கில் சாட்சி சொல்ல வேண்டும். They should go and bring new souls to the church. அவர்கள் வெளியே போய் புதிய ஆத்துமாக்களை கொண்டு வர வேண்டும். But what are our children doing? ஆனால் நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? Fighting for clothes. உடைக்காக அவர்கள் சண்டை போடுகிறார்கள். Fighting for new electronic gadgets. Give me a cell phone. புதிய எலக்ட்ரானிக் பொருட்களுக்காக எனக்கு செல்போன் வாங்கி கொடுங்கள் என்று அவர்கள் சண்டை போடுகிறார்கள். Going after girlfriends and boyfriends. ஆண் நண்பர்களோடும் பெண் நண்பர்களோடும் அவர்கள் பின்னால் போய் கொண்டிருக்கிறார்கள். Yesterday there was a fashion show in a college in the city. நேற்று சென்னை மாநகரில் ஒரு ஃபேஷன் ஷோ ஒரு காலேஜில் நடைபெற்றது. You know who got the prize? அதில் பரிசு பெற்றவர் யார் என்று தெரியுமா? The one who was most naked. மிகவும் அதிகமாக நிர்வாண நிலையில் இருந்தவர் தான் முதல் பரிசை பெற்றார். That is this world. அதுதான் இந்த உலகம். That is Egypt. அதுதான் எகிப்து. In such a dirty world we are living. இப்படிப்பட்ட அசுத்தமான உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். And our children who ought to be the sons of the prophets are going after this dirty world. அது மாத்திரமல்ல நம்முடைய பிள்ளைகள் தீர்க்கதரிசிகளின் புத்திரராக இருக்க வேண்டியவர்கள் இந்த உலகத்திற்கு பின்பாக போய் கொண்டிருக்கிறார்கள். Parents, Sunday school teachers, remember we have facing a great challenge. பெற்றோர்களை ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களை ஒரு காரியத்தை நினைவு கொள்ளுங்கள், நாம் மிகப்பெரிய சவாலை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். Don't say studying and allow your children to go away from the meetings. படிக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை கூட்டத்திற்கு விட்டு போகும்படியாக நீங்கள் அனுமதிக்க வேண்டாம். Yesterday one boy came to me. நேற்று என்னிடத்தில் ஒரு பையன் வந்தான். He said, I'm studying during the day. நான் பகல் முழுவதும் படித்தேன் என்று சொன்னான். I want to do some work in the evening. இப்பொழுது சாயங்காலத்தில் நான் சில வேலைகளை செய்ய வேண்டும். So please, if you could get a job for me, something to do in the evenings will be good. எனவே சாயங்கால வேளைகளில் ஏதாவது வேலை செய்யும்படியாக எனக்கு ஒரு வேலை கொடுத்தால் எனக்கு நன்றாக இருக்கும். I said, these are the last days. அப்பொழுது நான் சொன்னேன், இது கடைசி நாட்கள். Why don't you take opportunity to go to the meetings in the evenings? நீ ஏன் சாயங்காலத்தில் கூட்டங்களுக்கு போகும்படியாக அந்த தருணத்தை உபயோகிக்க கூடாது? Are you in financial trouble? உனக்கு பண சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறதா? No. இல்லை. No, then please go for the meetings. That's more important. அப்படியாக இருக்கும் என்றால் நீ கூட்டங்களுக்கு தான் தயவு செய்து போக வேண்டும். அதுதான் மிகவும் முக்கியம். How are our children growing up? நம்முடைய பிள்ளைகள் எப்படி வளருகிறார்கள்? Are they growing up in the presence of God? அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் வளருகிறார்களா? Or are they just duty sake Sunday Christians just coming here to show their face? Oh, I have come to. இல்லாவிட்டால் கடமைக்காக ஞாயிறு கிறிஸ்தவர்களாக தங்களுடைய முகத்தை நான் வந்துவிட்டேன் என்று காட்டும்படியாக வருகிறார்களா? Satan knows how to get the church back into the world by attacking the younger generation. When they grow up, they will come back to him. இளைய தலைமுறையினரை தாக்குவதன் மூலமாக எப்படி சபையை உலக பிரகாரமாக மாற்றி தன்னிடத்தில் கொண்டு வர முடியும் என்பதை சாத்தான் நன்கு அறிந்திருக்கிறான். When my brother and I were young, நானும் என்னுடைய சகோதரனும் இளைஞர்களாக இருந்தபோது we used to watch television in our neighbor's house. நாங்கள் எங்கள் பக்கத்து வீட்டில் டிவி பார்ப்போம். Parents did not know that. என்னுடைய பெற்றோர்கள் இதை அறியாதிருந்தார்கள். They were upstairs. அவர்கள் மாடியில் இருந்தார்கள். And right next door in the same compound there was another house where we would watch TV. நாங்கள் இருந்ததான அதே வளாகத்தில் இன்னொரு வீடு இருந்தது. அந்த வீட்டில் தான் நாங்கள் டிவி பார்ப்போம். So we'll just say we are going to our neighbor's house just to talk and we will be watching TV there. எனவே நாங்கள் எங்களுடைய பெற்றோர்களிடத்தில் நாங்கள் அந்த பக்கத்து வீட்டுக்கு போய் பேசிவிட்டு வருகிறோம் என்று சொல்லிவிட்டு அங்கே போய் டிவி பார்ப்போம். Now that house that we were living in was my grandfather's house. நாங்கள் இருந்ததான அந்த வீடு எங்களுடைய தாத்தாவினுடைய வீடாக இருந்தது. Because we came to Pentecost, my grandfather was not a Pentecostal, so he was very afraid to write the house in my father's name. நாங்கள் பெந்தேகோஸ்தே அனுபவத்திற்கு வந்தபடினால் என்னுடைய தாத்தா பெந்தேகோஸ்தே சேர்ந்தவராக இல்லாதபடினால் என்னுடைய அப்பாவினுடைய பெயருக்கு அந்த வீட்டை எழுவதற்கு அவர் மிகவும் பயந்தார். I'll write the house in my son's name, that is my father's name, and he will give it to the church, I know. நான் என்னுடைய வீட்டை என்னுடைய மகனுடைய பெயருக்கு எழுதுவேன், அதாவது என்னுடைய தகப்பனாருடைய பெயருக்கு எழுதுவேன். அப்பொழுது அப்படி நான் எழுதுவேன் என்றால் என்னுடைய பையன் அந்த வீட்டை எடுத்து அந்த கோயிலுக்கு கொடுத்து விடுவான். So what to do? எனவே என்ன செய்வது? At that time those neighbors spoke to my grandfather. அந்த நேரத்தில் அந்த பக்கத்து வீட்டுக்காரர்கள் என்னுடைய தாத்தாவோடு பேசினார்கள். They said your son is very pious, goes to all the church, but your grandchildren without the parents knowledge are coming and watching TV in our house. அவர்கள் இப்படி சொன்னார்கள், உங்களுடைய மகன் மிகவும் பக்தியுள்ளவராக கோயிலுக்கு எல்லாம் போகிறார், ஆனால் உங்களுடைய பேரப்பிள்ளைகள் எங்களுடைய வீட்டில் வந்துதான் டிவி பார்க்கிறார்கள். So you write it in the grandchildren's name.
எனவே நீங்கள் உங்களுடைய பேர பிள்ளைகளின் பேரில் இந்த வீட்டை எழுதுங்கள். Then when they grow up, they will come out of Pentecost. எனவே அவர்கள் வளரும்போது அந்த பெந்தேகோஸ்தை விட்டு வந்து விடுவார்கள். And then the house can still belong to them. It won't go to the church. அப்பொழுது அப்படி நீங்கள் எழுதுவீர்கள் என்றால் அந்த வீடானது அப்படியே இருக்கும், அது கோயிலுக்கு போகாது என்று சொன்னார்கள். So the whole house was written in my name and my brother's name. எனவே அந்த முழு வீடும் என்னுடைய பெயருக்கும் என்னுடைய தம்பியினுடைய பெயருக்கும் எழுதப்பட்டது. Grandfather died. தாத்தா மரித்து போனார். We got saved. நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். We came to the ministry. நாங்கள் ஊழியத்திற்கு வந்தோம். And we brought our house with us also. அது மாத்திரமல்ல எங்களுடைய வீட்டையும் நாங்கள் எங்களோடு கூட கொண்டு வந்து விட்டோம். That which he feared came to pass. அவர் எதற்காக பயந்தாரோ அதுவே சம்பவித்தது. God did his work of salvation. தேவன் தம்முடைய ரட்சிப்பின் வேலையை செய்தார். But you see the plan of the devil there? ஆனால் பிசாசனுடைய திட்டத்தை அங்கே பாருங்கள். He attacks the children to bring the next generation back into the world. வரப்போகிற சந்ததியினரை உலகத்திற்குள் மறுபடியும் கொண்டு வரும்படியாக அவன் பிள்ளைகளை தாக்குகிறான். But amidst all that mischief, ஆனால் இந்த எல்லா துன்மார்க்கத்தின் மத்தியிலும் when we went to church, நாங்கள் சபைக்கு போனபோது we would pray, Lord, please deliver us. We don't want to be like this, but we are like this. ஆண்டவரே தயவு செய்து எங்களை விடுவியும், நாங்கள் இப்படி இருக்க விரும்புகிறதில்லை, ஆனால் நாங்கள் இப்படி இருக்கிறோமே என்று நாங்கள் ஜெபிப்பதுண்டு. God heard those small prayers and saved us. தேவன் அந்த சிறிய ஜெபங்களை கேட்டு எங்களை ரட்சித்தார். God should preserve our children. தேவன் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும். They should not go into this world. அவர்கள் இந்த உலகத்திற்குள் போய்விடக் கூடாது. This world is a terrible world. இந்த உலகம் மிகவும் பயங்கரமான உலகம். The Lord should give our children discernment to understand that they are being attacked by the devil. பிள்ளைகள் பிசாசினால் பாதிக்கப்படுகிறார்கள், தாக்கப்படுகிறார்கள் என்கிறதான பகுத்தறிவை தேவன் அவர்களுக்கு தர வேண்டும். He will not come with two horns and a tail. அவன் ஒரு இரண்டு கொம்போடும் ஒரு வாளோடும் கூட அவன் வரமாட்டான். He will come with something very acceptable to them. அவன் மிகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் வருவான். He will make them fight for it. அவனுக்காக போராடும்படியாக அப்படிப்பட்ட விதத்தில் வருவான். Parents, be strict with the children. பெற்றோர்களே உங்களுடைய பிள்ளைகளின் மேல் மிகவும் கண்டிப்பாக இருங்கள். Today they may fight and they may not like you for it, but tomorrow it will preserve them, and when they are preserved they will be grateful to you. இன்று ஒருவேளை அவர்கள் உங்களோடு கூட சண்டை போடலாம், உங்கள் மேல் கோபமா இருக்கலாம், ஆனால் இன்று நீங்கள் அப்படி இருந்தால் நாளைக்கு அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். அவர்கள் பாதுகாக்கப்படுவதனால் உங்களுக்கு நன்றியுள்ளவர்களாகவும் இருப்பார்கள். There was one mother who loved her son very much. ஒரு தாய் இருந்தால் தன்னுடைய மகனை மிகவும் நேசித்தாள். She never beat him. அவள் ஒருபோதும் அவனை அடித்ததில்லை. I love my son so much, I don't like to beat him. I don't like to see him cry. நான் என்னுடைய மகனை மிகவும் நேசிக்கிறேன், அவன் அழுவதை என்னால் பார்க்க முடியாது, நான் அவனை அடிக்கவே மாட்டேன். So he never received a blow from his mother. எனவே அவன் ஒருபோதும் தன்னுடைய தாயினிடத்திலிருந்து ஒரு அடியும் வாங்கினதில்லை. So when he grew up, he became very mischievous. எனவே அவன் வளர்ந்தபோது மிகவும் துன்மார்க்கனாக இருந்தான். And he became a rogue, a criminal. அவன் ஒரு ரவுடியாக, குற்றவாளியாக இருந்தான். Finally committed a murder and was sentenced to death. கடைசியாக ஒரு கொலையும் செய்துவிட்டு அவனுக்கு தூக்கு தண்டனையும் கொடுக்கப்பட்டது. He was going to be hanged. இப்பொழுது அவன் தூக்கில் மாட்டப்பட போகிறான். And they asked him, do you have any last wish? அப்பொழுது அவனை பார்த்து உன்னுடைய கடைசி ஆசை ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டார்கள். Yes. ஆம் என்று சொன்னான். What is that? அது என்ன? I want to speak to my mother. என்னுடைய தாயோடு நான் பேச வேண்டும் என்று சொன்னான். So his mother was brought there. எனவே அவனுடைய தாய் அங்கே கொண்டு வரப்பட்டார்கள். Come close, I want to tell you a secret. அவன் தன்னுடைய தாயை பார்த்து என்னுடைய பக்கமாக வாருங்கள், நான் உங்களிடத்தில் ஒரு ரகசியத்தை சொல்ல வேண்டும். She came close to him. அவள் அவனுடைய பக்கத்தில் வந்தாள். He went to her ear and bit off her ear. அவள் தன்னுடைய தாயின் பக்கத்தில் போய் அவளுடைய காதை கடித்து விட்டான். What did you do? நீ என்ன செய்கிறாய்? What did you do? நீ என்ன செய்தாய்? Is this the way you brought me up? இப்படிதான் நீ என்னை வளர்ப்பதா? Because of your bad upbringing this is happening to me. உன்னுடைய மோசமான வளர்ப்பினால் தான் எனக்கு இது சம்பவித்தது. I am dying today. இப்பொழுது நான் மரித்துக் கொண்டிருக்கிறேன். Because of you. உன்னால் தான் நான் மரிக்கிறேன். How are parents bringing up their children? எப்படி பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கிறார்கள்? What is our prayer concerning them? அவர்களை பற்றியதான நம்முடைய ஜெபம் என்னவாக இருக்கிறது? How strict are we with them? நாம் அவர்களோடு கூட எந்த அளவிற்கு கண்டிப்பாக இருக்கிறோம்? Do you know where they are going and where they are coming? அவர்கள் எங்கே போகிறார்கள், எங்கே வருகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? This is a world of great freedom. இந்த உலகமானது மிகப்பெரிய சுயாதீனமுள்ள உலகம். The moment a child becomes 13 or 14, they want
want freedom. ஒரு பிள்ளையானது 13 அல்லது 14 வயது அடையும் போது அவர்களுக்கு சுயாதீனம் தேவைப்படுகிறது. They don't want parents to tell them what to do. என்ன செய்ய வேண்டும் என்று பெற்றோர்கள் அவர்களுக்கு சொல்லுகிறதை அவர்கள் விரும்புகிறதில்லை. They feel they are old enough to decide for themselves. தங்களுக்காக தீர்மானம் பண்ணுவதற்கு அவர்கள் மிகவும் வயதாகிவிட்டார்கள் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். And they will argue for that. You don't have to tell me, I know. அது மாத்திரமல்ல, நீங்கள் எல்லாம் சொல்ல வேண்டாம், எனக்கு தெரியும் என்று விவாதிக்கிறார்கள். Why do you keep poking at me all the time, asking stupid questions? Where are you going? Why did you go there? Why are you standing here? Leave me alone. நீங்கள் ஏன் எப்பொழுது பார்த்தாலும் என்னை குத்திக் கொண்டே இருக்கிறீர்கள்? முட்டாள்தனமான கேள்விகளை கேட்டுக்கொண்டு நீ எங்கே போகிறாய், எங்கே வருகிறாய், நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்கிறீர்கள். They will ask those questions and fight with you, but don't stop asking those questions. அவர்கள் இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்டுக்கொண்டு உங்களோடு கூட சண்டை போடுவார்கள். இருந்தாலும் நீங்கள் இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்பதை நிறுத்த வேண்டாம். That is the responsibility of a parent. இதுதான் ஒரு பெற்றோருடைய உத்தரவாதம். Keep asking and keep guarding your children. அவர்களை கேட்டுக்கொண்டே இருங்கள், அவர்களை பாதுகாத்துக் கொண்டே இருங்கள். Next generation belongs to Jesus. வருகிற சந்ததியானது இயேசுவுக்கு சொந்தம். If the coming of the Lord tarries, they have to take hold of the reins of this church. கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் அவர்கள் தான் சபையை எடுத்து நடத்த வேண்டியவர்கள். The Lord might preserve all our children. Let's praise God. நம்முடைய எல்லா பிள்ளைகளையும் தேவன் பாதுகாக்கும்படியாக நாம் அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ரா. Praise, we praise, we praise you. Thank you, Lord. We thank you, Lord. We thank you, Jesus. We praise you. That's why the prayer tomorrow from 10 o'clock to 12 o'clock in the morning, a major part of it will be for the children in the church. எனவேதான் நாளை காலை நடக்க போகிறதான 10 மணியிலிருந்து 12 மணி வரையும் இருக்கிறதான ஜெபமானது முக்கியமான பகுதிகள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டியதாக இருக்கிறது. The God of this world has blinded many of them. They don't know what's happening. இப்பிரபஞ்சத்தின் தேவன் அவன் அவர்களில் அநேகரின் கண்களை குருடாக்கி இருக்கிறான். அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அவர்களுக்கே தெரிகிறதில்லை. They think they are having fun. They don't realize they are dancing on the net of the devil. அவர்கள் ஏதோ வேடிக்கையாக பிசாசுடைய வலையின் மேல் என்ன நடக்கிறது என்று அறியாமல் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். Anytime they can fall into the eternal pit. எந்த நேரத்திலும் அவர்கள் நித்திய குழிக்குள் விழலாம். God might bring them out. We are going to pray. தேவன் அவர்களை வெளியே கொண்டு வரும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். The last compromise. கடைசியான ஒத்துப்போகுதல். Exodus chapter 10 verse 24. யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது பார்வோன் மோசேயை அழைப்பித்து, நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், உங்கள் ஆடுகளும் உங்கள் மாடுகளும் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும், உங்கள் குழந்தைகள் உங்களுடன் போகலாம் என்றான். Let your little ones go. See, he's saying let your little ones go. Now he's allowing the little ones to go. First he wanted to retain them. இப்பொழுது உங்கள் குழந்தைகள் போகலாம் என்று சொல்லுகிறான். முதலாவது அவர்களை நிறுத்த வேண்டும் என்று அவன் நினைத்தான். இப்பொழுது உங்கள் குழந்தைகள் உங்களோடு கூட போகலாம் என்று சொல்லுகிறான். But he's making another compromise. ஆனால் இப்பொழுது இன்னொரு ஒத்துப்போகுதலை அவன் சொல்லுகிறான். Let your flocks and your herds remain. You go with your family. உங்கள் ஆடுகளும் உங்கள் மாடுகளும் நிறுத்தப்பட வேண்டும், நீங்களும் உங்கள் குடும்பமும் போகலாம். This is where most of us get deceived. இந்த இடத்தில் தான் நம்மில் அநேகர் வஞ்சிக்கப்படுகிறோம். My wife, myself, my children, we are all saved. Now he's letting us go. This is the best time to escape. நான், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், நாங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது அவன் எங்களை போகும்படியாக உத்தரவிட்டிருக்கிறான். இப்பொழுதுதான் தப்பிக்க வேண்டும், ஓடி போய் விடலாம். What did Moses say? மோசே என்ன சொன்னார்? 9 times this Pharaoh has deceived me. Now at last he's allowing me to go and the family to go, the little ones to go. Let's leave our herds and flocks and escape. 9 முறை இந்த பார்வோன் என்னை வஞ்சித்து விட்டான். கடைசியாக என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் போகவிட்டா அனுமதித்து விட்டான். பரவாயில்லை, இவர்களோடு கூட நாம் ஓடி போய் விடலாம். But what are they going for? ஆனால் அவர்கள் எதற்காக What are போகிறார்கள்? they escaping for? அவர்கள் எதற்காக முன்பாக தப்பித்து போகிறார்கள்? Let my people go that they may serve me in the wilderness. வனாந்திரத்தில் என்னை ஆராதிக்கும்படியாக என்னுடைய ஜனங்கள் போக வேண்டும். Now if they leave their herds and cattle, what are they going to serve God with? இப்பொழுது அவர்கள் தங்கள் ஆடுகளையும் மாடுகளையும் விட்டுவிட்டு போனால் எதை வைத்து அவர்கள் ஆராதனை செய்வார்கள்? In the same way, அதை போலவே we come here. நாம் இங்கே வந்திருக்கிறோம். There's no herds and sheep to offer sacrifice. பலி செலுத்தும்படியாக எந்த ஆடும் மாடும் இங்கே இல்லை. What does that mean? அதனுடைய அர்த்தம் என்ன? A desire to live an easy life without sacrifice. பலி இல்லாமல், தியாகம் இல்லாமல் சொகுசான ஜீவனம் செய்யும்படியதான ஒரு வாஞ்சை. I should be all right, my wife should be all right, my children should be all right, my house should be all right, my money should be all right, my land should be all right. I want to serve God like that. Everything should be all right. நான் நன்றாக இருக்க வேண்டும், என்னுடைய மனைவி நன்றாக இருக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும், என்னுடைய நிலம் நன்றாக இருக்க வேண்டும், என்னுடைய பணம் நன்றாக இருக்க வேண்டும், என்னுடைய வீடு நன்றாக இருக்க வேண்டும், எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும். No sacrifice. தியாகம் இல்லாத ஜீவியம்.
What is sacrifice? பலி தியாகம் என்றால் என்ன? Something where there is loss and pain. வேதனையும் இழப்பும் இருக்கிறதான ஒரு இடம். If there is no loss or pain, there is no sacrifice. இழப்பும் வேதனையும் இல்லாத இடத்தில் பலி இருக்காது. But we want to come to God and serve God without loss, without pain. ஆனால் நாம் தேவனிடத்தில் வந்து இழப்பும் வேதனையும் இல்லாமல் அவரை ஆராதிக்கும்படியாக நாம் விரும்புகிறோம். That is the last compromise of the devil. இதுதான் பிசாசினுடைய கடைசி ஒத்துப்போகுதல். He wants us to live an easy life. நாம் ஒரு சொகுசான ஜீவியம் செய்யும்படியாக அவன் விரும்புகிறான். You see, many of us have unsaved relatives belonging to other religions. இன்று நமக்கு अनेक உறவினர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள், மற்ற மதங்களை சேர்ந்தவர்கள். And when they see us coming to this church and they see us suffer, இந்த சபைக்கு வருவதை பார்த்து அவர்கள் இந்த சபையில் வந்து நாம் துன்பப்படுகிறதை பார்க்கிற அவர்கள் what do they say? அவர்கள் என்ன சொல்லுவார்கள்? When as long as you were with us, everything was all right. Now you have come here, you have lost everything. See, what is the use? நீ எங்களோடு கூட இருக்கும் வரைக்கும் எல்லாம் நன்றாக இருந்தது, இந்த கோயிலுக்கு வந்து விட்டதனால் உனக்கு எவ்வளவு துன்பம், நீ இங்கே வந்து என்ன லாபம்? They do not know about loss and pain. அவர்களுக்கு இழப்பை பற்றியும் வேதனையை பற்றியும் தெரியாது. They do not know about sacrificing to God in the wilderness. வனாந்தரத்தில் தேவனுக்கு பலி செலுத்துவதை பற்றி அவர்கள் அறிந்திருக்கவில்லை. In Egypt they have their jobs, they have their money. That's all. எகிப்தில் அவர்களுக்கு வேலை இருந்தது, அவர்களுக்கு பணம் இருந்தது, அவ்வளவுதான். One day they will die. Where will they go? ஆனால் ஒரு நாள் அவர்கள் மரிப்பார்கள். அவர்கள் எங்கே போவார்கள்? What happens to all their money? அவர்களுடைய பணத்திற்கு எல்லா பணத்திற்கும் என்னவானது? What happens to all their house and property? அவருடைய எல்லா வீட்டிற்கும் எல்லா சொத்திற்கும் என்னவானது? Naked came I out of my mother's womb, naked do I go to the grave. என்னுடைய தாயின் கர்ப்பத்திலிருந்து நிர்வாணியாக வந்தேன், நிர்வாணியாக அவ்விடத்துக்கு திரும்புவேன். Now if the church loses this mind of sacrifice, சபையானது இப்படிப்பட்ட தியாகத்தின் மனதை இழந்து போகுமானால் what will happen? என்ன சம்பவிக்கும்? A church without sacrifice is a church sacrificed. பலி இல்லாத சபை பலியாக்கப்படும். A church without sacrifice is a church sacrificed. பலி இல்லாத சபை பலியாக்கப்படும். So if we lose this mind of sacrifice, he can bring us back to Egypt once again. எனவே எப்படிப்பட்ட தியாகத்தை நம் மனதை நாம் எழுந்து போவோமானால் அவன் மறுபடியுமாக நம்மை எகிப்து தேசத்திற்கு கொண்டு வருவான். So when we face any loss and pain, we will turn all our grief against God. எனவே நாம் ஏதாவது ஒரு இழப்பை இல்லாவிட்டால் ஏதாவது ஒரு வேதனையை நாம் சந்திப்போம் என்றால் நம்முடைய எல்லா துக்கத்தையும் இயேசுவுக்கு நேராக திருப்பி விடுவோம். What is this God doing? இந்த தேவன் என்ன செய்கிறார்? Suffering all the days of my life. எப்பொழுது பார்த்தாலும் என்னுடைய ஜீவிய காலம் முழுவதும் பாடுகள். And then Egypt will call us at the same time. அந்த நேரத்தில் அதே நேரத்தில் எகிப்து நம்மை அழைக்கும். Let's come there. You are all right there. நீ அங்கே வா, நீ அங்கே வந்தால் நன்றாக இருப்பாய். You were all right there. அந்த இடத்தில் இருந்தபோது நீ நன்றாக தானே இருந்தாய். Come back to Egypt. இப்பொழுது நீ மறுபடியும் எகிப்திற்கு வா. But we will take our herds and our sheep with us. ஆனால் நாங்கள் எங்கள் ஆடுகளையும் எங்கள் மாடுகளையும் எடுத்துக்கொண்டு போவோம். We will sacrifice to our God in the wilderness. வனாந்தரத்தில் எங்கள் தேவனுக்கு நாங்கள் ஆராதனை செய்வோம். We will suffer loss and pain for our Lord. நாம் நம்முடைய தேவனுக்காக இழப்பையும் வேதனையும் சகிப்போமாக. God told Abraham, தேவன் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், cast out the bondwoman and her son. அடிமையானவளையும் அவருடைய குமாரனையும் புறம்பே தள்ளு. It was difficult for him. ஆபிரகாமுக்கு அது வருத்தமாக இருந்தது. The Bible says to send Ishmael out of his house, his own son. God told him, send him out. வேதாகமம் சொல்லுகிறது, தேவன் ஆபிரகாமை பார்த்து அவனுடைய சொந்த குமாரனை நீ புறமே தள்ள வேண்டும், வெளியே அனுப்ப வேண்டும் என்று சொன்னார். They said it was grievous to Abraham when he did that. அது ஆபிரகாமுக்கு அது செய்யும்போது மனநோவாக இருந்தது. It was painful then. அது அவனுக்கு அப்பொழுது மனநோவாக இருந்தது. But he obeyed. ஆனால் கீழ்ப்படிந்தான். Next when God asked him to offer Isaac, அதற்கு பிறகு தேவன் அவனை பார்த்து ஈசாக்கை பலியிடும்படியாக சொன்னபோது he was ready to do it. அவன் அதை செய்வதற்கு ஆயத்தமாக இருந்தான். One sacrifice made the pain of the next sacrifice reduce. ஒரு பலியானது இன்னொரு பலி செலுத்தும்போது அதற்குள்ள வேதனையை குறைத்து விட்டது. So when we keep on sacrificing to God, there might be pain initially. எனவே நாம் தேவனுக்கு தொடர்ந்து பலி செலுத்திக் கொண்டிருக்கும்போது தியாகம் செய்யும்போது ஆரம்பத்தில் வேதனை இருக்கும். But eventually we will see that pain reducing in our life. ஆனால் அதன் விளைவாக நம்முடைய ஜீவிதத்தில் அந்த வேதனையானது குறைவதை நாம் பார்க்கலாம். There will be many sacrifices made. There will be a lot of loss and pain in our life. But we will see joy in the midst of it all. நம்முடைய ஜீவிகளில் अनेक பலிகள் செலுத்தப்பட்டிருக்கலாம், நம்முடைய ஜீவிகளில் अनेक இழப்புகள் வேதனைகள் ஏற்பட்டிருக்கலாம், ஆனால் அவைகளின் மத்தியில் நாம் சந்தோஷத்தை காண முடியும்.
David went to sacrifice to God. தாவீது தேவனிடத்தில் சென்று பலி செலுத்தும்படியாக போனான். And he found the threshing place of Araunah to build an altar. அவன் அர்னோனாவின் வாசல் களத்தை தெரிந்து கொண்டு ஒரு பலிபீடத்தை கட்டும்படியாக விரும்பினான். And David asked, how much should I pay for this? தாவீது அவனை பார்த்து, இதற்காக நான் எவ்வளவு கிரயம் செலுத்த வேண்டும் என்று கேட்டான். And he said, you take it free. அப்பொழுது அவன் சொன்னான், நீ இதை இலவசமாக எடுத்துக்கொள் என்று சொன்னான். What did David say? அப்பொழுது தாவீது என்ன சொன்னான்? I don't want to sacrifice to God with that which costs me nothing. எனக்கு ஒன்றுமில்லாததை கொண்டு நான் தேவனுக்கு ஆராதனை செய்வதை நான் விரும்பவில்லை. Read 2 Samuel chapter 24. இரண்டாம் சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 23 and 24. 23ஆம் 24ஆம் வசனங்கள். அர்வானா ராஜயோக்கியமாய் அவை எல்லாவற்றையும் ராஜாவுக்கு கொடுத்த பின்பு அர்வானா ராஜாவை நோக்கி, உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உம்மிடத்தில் கிருபையாய் இருப்பாராக என்றான். ராஜா அர்வானாவை பார்த்து, அப்படியல்ல, நான் இலவசமாய் வாங்கி என் தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளை செலுத்தாமல் அதை உன் கையிலே விலைக்கிரயமாய் வாங்குவேன் என்று சொல்லி தாவீது அந்த களத்தையும் மாடுகளையும் 50 சேக்கல் நிறை வெள்ளிக்கு கொண்டான். So when we make our sacrifices, எனவே நாம் நம்முடைய பலிகளை செலுத்தும் போது it should be a sacrifice where there is loss. அது இழப்பில் காணப்படுகிறதான ஒரு பலியாக இருக்க வேண்டும். In other words, there should be a price that we have to pay. இல்லாவிட்டால் நாம் செலுத்த வேண்டியதான கிரயம் அங்கே இருக்க வேண்டும். We should not give to God from that which costs us nothing. நாம் இலவசமாக வாங்கி தேவனுக்கு கொடுக்க கூடாது. What we don't need anymore, that we give to God. That's not sacrifice. நமக்கு தேவையில்லாத காரியங்களை நாம் தேவனுக்கு கொடுப்பது பலி அல்ல. In our sacrifice there should be a loss. நம்முடைய பலியில் ஒரு இழப்பு இருக்க வேண்டும். That is sacrifice. அதுதான் பலி. That is well pleasing to God. அதுதான் தேவனுக்கு பிரியமானது. Abel gave the best that he had as a sacrifice. ஆபேல் தனக்கு இருந்த சிறந்தவைகளில் தேவனுக்கு பலி He செலுத்தினான். didn't keep the best for himself and give the rest. அவன் சிறந்ததை தனக்கு வைத்துக்கொண்டு மீதியை தேவனுக்கு கொடுக்கவில்லை. He gave the best to God and by that he honored God. அவன் சிறந்ததை தேவனுக்கு கொடுத்து அதன் மூலமாக தேவனை கனம் பண்ணினான். What is the best that we can do for God? நாம் தேவனுக்காக சிறந்ததை எதை செய்யலாம்? We can lay down our lives for him. நாம் அவருக்காக நம்முடைய ஜீவியத்தை கொடுக்கலாம். We can give all of our life as a sacrifice to நம்முடைய God. முழு ஜீவியத்தையும் பலியாக அவருக்கு செலுத்தலாம். That is the most. What can we give more than our life? அதுதான் மிகவும் அதிகபட்சமானது. அதை காட்டிலும் நாம் எதை செலுத்த முடியும்? But when we give it, நாம் செலுத்தும் போது in the process of giving our life, நம்முடைய ஜீவியத்தை செலுத்துகிற அந்த காரியங்களில் there will be loss and pain. இழப்பும் இருக்கும், வேதனையும் இருக்கும். Our physical conditions might deteriorate. நம்முடைய சரீர பிரகாரமான காரியங்கள் எல்லாம் மிகவும் மோசமானதாக மாறும். We might have to go through problems through situations where there is mental agony and emotional agony. நமக்கு எழுச்சின் மூலமாக வருகிற வேதனையும் மனவேதனையும் உண்டாக்கக்கூடியதான अनेक சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் வரும். But even then, Lord, I surrender. ஆனால் அந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே நான் ஒப்புக் கொடுக்கிறேன். Lord, I give my life into your hands. ஆண்டவரே நான் என்னுடைய ஜீவியத்தை உம்முடைய கரங்களில் தருகிறேன். There the Lord will smell a sweet smelling savor. அந்த இடத்தில் தான் தேவன் ஒரு சுகந்த வாசனை முகர்வார். Tomorrow evening from 4 to 6, God willing, God's children will go in the different areas to distribute tracts and to share the gospel. நாளை மாலை கர்த்தருக்கு சித்தமானால் வெவ்வேறு ஏரியாக்களில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு ஏரியாவிலும் சென்று தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லும்படியாக கைப்பிரதிகளை கொடுப்பார்கள். There when we go, we might suffer pain. அந்த இடங்களில் நாம் போகும்போது ஒருவேளை நாம் வேதனை அனுபவிக்கலாம். I remember once when we were going for an open air meeting when I was a believer. ஒருமுறை நான் விசுவாசியாக இருக்கும்போது நாங்கள் வெளி ஊழியத்திற்கு சென்றபோது there were 3 young men sitting on a wall. ஒரு மதில் சுவரின் மேல் 3 பையன்கள் வாலிப பையன்கள் உட்கார்ந்திருந்தார்கள். So some of us went to give tracts to them. நாங்கள் எங்களில் சிலர் அவங்களிடத்தில் கைப்பிரதிகளை கொடுக்கும்படியாக போனோம். We stretched the tracts. நாங்கள் அந்த கைப்பிரதியை நீட்டினோம். They just stared at us, didn't stretch their hands out to receive it. அவர்கள் எங்களை முறைத்து பார்த்தார்கள், அதை வாங்கும்படியாக தங்களுடைய கைகளை நீட்டவில்லை. Then they just laughed at us. அது மாத்திரமல்ல, அவர்கள் எங்களை பார்த்து சிரித்தார்கள். Then spat on the ground next to us. அவர்கள் எங்கள் பக்கத்தில் தரையில் துப்பினார்கள். And then shouted some bad languages at us. அதற்கு பிறகு எங்களை பார்த்து கெட்ட வார்த்தைகளை பேசினார்கள். And kept mocking at us till we took back our tracts and walked away. நாங்கள் மறுபடியும் அங்கிருந்து வரும் வரைக்கும் எங்களை பரியாசம் பண்ணிக்கொண்டே இருந்தார்கள். There is pain. அந்த இடத்தில் வேதனை இருந்தது. But that is a sacrifice. ஆனால் அதுதான் பலி. And when you go, take your children with you.
அதே போலவே நீங்கள் போகும்போதும் உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் அழைத்து போங்கள். Don't leave them in Egypt. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் எகிப்து தேசத்தில் விட்டுவிட வேண்டாம். Help them to understand sacrifice and pain. பலியையும் வேதனையும் உணர்ந்து கொள்ளும்படியாக அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். Don't bring up your children like Egyptians. Bring them up as your next generation of saints. உங்கள் பிள்ளைகளை எகிப்தியர்களைப் போல நீங்கள் வளர்க்க வேண்டாம். வரப்போகிறதான பரிசுத்தவான்களைப் போல, எதிர்கால பரிசுத்தவான்களைப் போல நீங்கள் அவர்களை வளர்க்க வேண்டும். I will dress simply, but let my child be a little stylish. நான் மிகவும் எளிமையாக நான் உடுத்துவேன், ஆனால் என்னுடைய பிள்ளை நவநாகரிகமாக ஆடம்பரமாக உடுத்தட்டும். That's irresponsible. That's irresponsibility. அது உத்தரவாதம் இல்லாததான காரியம். But let us wake up to the conditions of today. ஆனால் இன்றைய நிபந்தனைகளை பற்றி நாம் விழித்தெழுவோமாக. Jesus is coming very soon. இயேசு வெகு சீக்கிரம் வருகிறார். Shall we all close our eyes? நாம் நம்முடைய கண்களை மூடுவோமாக. If the church loses this mind of sacrifice, சபையானது இந்த பலியின் மனதை இழந்து போகுமானால், if we want everything to happen just easily for us, அப்பொழுது எல்லா காரியங்களும் நமக்கு ஏதோ சாதாரணமாக லகுவாக நடைபெறாது. No loss, no pain. I want to get to heaven in a rocking chair. இழப்பும் இல்லை, வேதனையும் இல்லை, ஒரு சுழல் நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு எனக்கு பரலோகம் வேண்டும். That is not possible. அது சாத்தியம் அல்ல. This church will die a slow death and return to Egypt. சபையானது கொஞ்சம் கொஞ்சமாக மரித்து அப்படியே மரித்துவிட்டு மறுபடியும் எகிப்திற்கு திரும்பிவிடும். But God is looking for living sacrifices. ஆனால் தேவன் ஜீவ பலிகளை தேடிக் கொண்டிருக்கிறார். Why are we surviving today? இப்பொழுது நாம் ஏன் பிழைத்திருக்கிறோம்? Because our forefathers sacrificed their lives. ஏனென்றால் நம்முடைய முற்பிதாக்கள் தங்களுடைய ஜீவங்களை அர்ப்பணித்தார்கள். I remember one sister saying this. ஒரு சகோதரி இப்படி சொன்னதை நான் நினைவு கூறுகிறேன். Two sisters went visiting. இரண்டு சகோதரிகள் விசிட்டிங் சென்றார்கள். Very hungry. மிகவும் பசியாக இருந்தார்கள். No food for many days. அநேக நாட்கள் அவர்கள் சாப்பிடாமல் இருந்தார்கள். But they never asked for any offerings from believers. அவர்கள் யாரை பார்த்தும் விசுவாசிகளை பார்த்தும் காணிக்கைகள் கேட்கவில்லை. They never showed their hunger to others. அவர்கள் தங்கள் பசியை ஒருவருக்கும் காண்பிக்கவில்லை. But they were burning with hunger. ஆனால் அவர்கள் மிகவும் பசியினால் வருத்தம் அடைந்தார்கள். Walked many miles. அநேக மைல்கள் நடந்தார்கள். Sat under a tree. அவர்கள் ஒரு மரத்தின் கீழ் உட்கார்ந்தார்கள். One man came there. ஒரு மனுஷன் அங்கே வந்தார். He had a basket full of bananas. He was a banana vendor. அவர் ஒரு வாழைப்பழ வியாபாரியாக இருந்தபடியால் தன்னுடைய கூடை முழுவதும் வாழைப்பழங்களை வைத்திருந்தார். He sat under the tree for some time. அவர் அந்த மரத்தின் கீழ் கொஞ்சம் நேரம் உட்கார்ந்தார். He took 2 of those plantains. அவர் அந்த 2 வாழைப்பழங்களை எடுத்தார். He ate it. அவர் சாப்பிட்டார். Threw the skin down and went away. அந்த பழத்தோலை அங்கே போட்டுவிட்டு போய்விட்டார். The sisters ate the skins. அந்த சகோதரிகள் அந்த வாழைப்பழ தோலை சாப்பிட்டார்கள். Because of such sacrificial saints today our church is alive. அப்படிப்பட்ட தியாகமான பரிசுத்தவான்களின் மூலமாக தான் இன்று இந்த சபை உயிரோடு இருக்கிறது. But we have become comfortable saints. ஆனால் இப்பொழுது நாம் ஒரு சொகுசான பரிசுத்தவான்களாக மாறிவிட்டோம். We have become luxurious saints. நாம் சொகுசான பரிசுத்தவான்களாக மாறிவிட்டோம். We don't want anything to happen against us. நமக்கு விரோதமாக எந்த காரியமும் நடைபெறக்கூடாது. I want to be very happy, just play the keyboard and sing my way to heaven. நான் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். கீபோர்டை வாசித்துக் கொண்டிருக்கும் போதே அப்படியே வாசித்து விட்டு நான் பரலோகத்துக்கு போய்விட வேண்டும். Just do my ministry and everyone should listen to me and I just fly to heaven when Jesus comes. எல்லாரும் கவனிக்கிறதான ஒரு ஊழியத்தை செய்துவிட்டு இயேசு வரும்போது பறந்து விட வேண்டும். That's not possible. அது சாத்தியம் இல்லை. The church needs the mind of sacrifice once again. சபையானது பலியின் மனதை மறுபடியுமாக எதிர்பார்க்கிறது. I need the mind of sacrifice once again. எனக்கு மறுபடியுமாக பலியின் மனது வேண்டும். As one body, as one man shall we all close our eyes. ஒரே சரீரமாக ஒரே மனுஷனாக நாம் எல்லாரும் நம்முடைய கண்களை மூடுவோம். We can bring the church back to life or we can kill the church. நாம் சபையை மறுபடியுமாக உயிருக்கு கொண்டு வரலாம், இல்லாவிட்டால் சபையை கொலை செய்து விடவும் செய்யலாம். What are we going to do? நாம் என்ன செய்ய போகிறோம்? Are we going to remain in Egypt, in the land? நாம் எகிப்து தேசத்திலே இருக்க போகிறோமா? Play with sin there? பாவத்தோடு விளையாட போகிறோமா? Or are we going to come out a little out of Egypt but still have connections with it? இல்லாவிட்டால் எகிப்தோடு கூட சில தொடர்புகளை வைத்துக்கொண்டு எகிப்தை விட்டு கொஞ்சம் தூரம் வர போகிறோமா? Young children, young people, what are you doing? வாலிப பிள்ளைகளே, வாலிப ஜனங்களே, நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? Do you realize you are the future church? நீங்கள் தான் வரப்போகிறதான சபை என்பதை உணர்கிறீர்களா? Do you realize you are the sons of the prophets? நீங்கள் தான் தீர்க்கதரிசிகளின் புத்திரர் என்று உணர்கிறீர்களா? Do you realize the life of Guduvanjeri church depends on you? குடுவாஞ்சேரி சபையினுடைய ஜீவனானது உங்கள் கைகளில் தான் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்கிறீர்களா? Are you killing it or bringing it back to life? நீங்கள் அதை கொலை செய்கிறீர்களா இல்லாவிட்டால் உயிர்ப்பிக்கிறீர்களா? Oh members of Guduvanjeri, குடுவாஞ்சேரி சபை மக்களே,
Do you have the mind of sacrifice? உங்களுக்கு பலியின் மனது இருக்கிறதா? Servants of God of Gudvanjeri, குடுவாஞ்சேரி ஊழியக்காரரே, do we have the mind of sacrifice? எங்களுக்கு பலியின் மனது இருக்கிறதா? I am afraid I don't have it. எனக்கு இல்லாதபடினா நான் பயப்படுகிறேன். If I remain like this, I will kill the church. நான் இப்படியே இருப்பேன் என்றால் நான் சபையை கொன்று விடுவேன். So let's all take hold of our hands. எனவே நாம் எல்லாரும் நம்முடைய ஒவ்வொருவருடைய கரங்களை பிடித்துக் கொள்வோம். With one mind we are going to make our prayer. ஒரே மனதோடு கூட நாம் ஒரு ஜெபத்தை செய்ய போகிறோம். Shall we all stand on our knees? நாம் எல்லாரும் நம்முடைய முழங்காலில் நிற்போம். All sisters hold hands. எல்லா சகோதரிகளும் உங்களுடைய கரங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். All brothers hold hands. எல்லா சகோதரர்களும் உங்கள் கரங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். We are going to unitedly make a prayer to God. இப்பொழுது நாம் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து கொண்டு நம்முடைய ஜெபத்தை செய்ய போகிறோம். We want Jesus. இயேசு எனக்கு வேண்டும். We want Jesus back in the church. இந்த சபையில் தானே எங்களுக்கு இயேசு வேண்டும். We want Jesus back into the church. இந்த சபையில் மறுபடியும் எங்களுக்கு இயேசு வேண்டும். We want holiness in the church. இந்த சபையில் மறுபடியும் எங்களுக்கு பரிசுத்தம் வேண்டும். We want to go out of Egypt. நாங்கள் எகிப்தை விட்டு வெளியே போக போகிறோம். Shall we all open our mouths and pray? நாம் எல்லாரும் நம்முடைய வாய்களை திறந்து ஜெபிப்போம். Thank you Lord Jesus. Shabarabakna Rabau Shabarabakne Shaba Urabau Saba Yamanabau Sabalia Baknai Yabakalaba Ribalia Bakasabari Balayatulai. Jesus 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 Jesus. Come back Lord. Come back Lord. Come with your power. Come with your holiness Lord. Jesus, Jesus. Thank you Lord. We thank you Jesus. Shabar Razabar Yabalayatna Shabala Bakatre Ribana Shabala Bakre. Thank you Jesus. Thank you Jesus. We praise you Lord. We praise you Lord. We praise you Lord. Have mercy Lord. We don't want to be like this. We don't want to kill the church. Let life come back into the church. Yes, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. We praise you. We praise you. We praise you, Lord. Thank you, Lord. We thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. We praise you. We praise you, Jesus. Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you. Jesus. Shabai Araba Shabai Timinamana Karabali Abala Hatunai. ஒரு பக்கத்தில் பார்க்கும்போது இந்த உலகம் அந்தகாரத்தினால் மூடப்பட்டிருக்கிறது. பிரபஞ்சத்துக்கு இந்த உலகத்திற்கு ஒரு தேவன் உண்டு. அந்த தேவன் எல்லாரையும் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். சபையும் வஞ்சகத்துக்குள்ளாக கொண்டு போய் அநேகரை இழுத்து கொண்ட முயற்சி செய்கிறான். ஆனால் மறுபக்கத்தில் ஜெபிக்கிற பரிசுத்தவான்கள், பாடுபடுகிற பரிசுத்தவான்கள் இருக்கிறதுனால கர்த்தர் நம்மை பாதுகாக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். இந்த அந்தகாரம் நிறைந்த உலகத்தில் வெளிச்சம் உதிக்கும்.
உண்மையாகவே தாங்களை தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் நோக்கி, ஆண்டவரே நான் பாவிதான், என்னுடைய நிலவரம் சபையை கொன்று போடுகிறதான நிலவரமா இருக்கிறது என்று அறிக்கையிட்டு தாழ்த்தினவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறதான பதில் என்ன தெரியுமா? சீயோனின் பாதையில் சேர்ந்திடும் வீரரே, செல்லுவீரே வேகமாய். சீயோனின் பாதையில் சேர்ந்திடும் வீரரே, செல்லுவீரே வேகமாய். சீயோனின் பாதையில் சேர்ந்திடும் வீரரே, செல்லுவீரே வேகமாய். சீயோனின் பாதையில் சேர்ந்திடும் வீரரே, செல்லுவீரே. ஷபாராத்யா ஷபாராபா ஷபாரியா மக்கரபாரியா பலா ஷபாராபத்ரா ஷபாராத்யா கரபாய் ரபாய் சக்கத ஹப்தல். Jesus, Jesus, Jesus. Thank you, Lord. Jesus, Jesus. Thank you, Lord. Jesus, Jesus. Chera makara maushabala basamara mana mana matre. Jesus, Jesus. ஹரிருள் பூமியை மூடிடுதே, கர்த்தரின் வருகை சமீபமாகுதே. ஹரிருள் பூமியை மூடிடுதே, கர்த்தரின் வருகை சமீபமாகுதே. காத்திலே கொண்டுவா சேராயும் விலே, கர்த்தரே தன்னொளி வீசுவார். காத்திலே கொண்டுவா சேராயும் விலே, கர்த்தரே தன்னொளி. ஷபாரபா ஷபானா மதுரபா ஷபாலா மதுரா ஷிபலபா கரபா துரபா ஷபாரபா துராயபா ஹசோரியபா ரிபா கத்ரை சப்தோ ஹோரபா ஷிபாரபா ஹதுராயபா. என் ஜனமே நிவாரணமாக்கத்து ஆயிரமா சத்ரா
பக்கத்திலே உன்னை பார்த்து இந்த தேசம் பயப்படும். நீ மலையின் மேல் உள்ள பொட்டலை போல பிரகாசிப்பாய் கதை சொல்ற. Thank you, Jesus.
Thank you, Jesus. Tiktai Sikal Bahanam Tura. கர்த்தர் நம் மத்தியில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஒரு பெரிய விடுதலையின் வேலை அவர் ஆரம்பித்திருக்கிறார். சிறைப்பட்டு போனவர்களை உயிர்ப்பிக்க போகிறார். அநேக தீய வல்லமைகள் நமக்கு விரோதமாய் எழும்பலாம். சாத்தான் 1-2 பிசாசுகளோடு அல்ல, அவன் நமக்கு விரோதமாக 1000 பிசாசுகளோடு அல்ல, அவன் வெள்ளம் போல் நமக்கு விரோதமாய் வரலாம். வெள்ளம் என்று சொன்னால் அந்த பிசாசுகள் சேர்ந்து வரும்போது தண்ணீர் வருவது போல ஒரு கேப்பே இல்லாமல் வரலாம். ஆனால் ஆவியானவர் நம் பட்சத்தில் இருக்கிறார். அவர் கர்த்தர் நமக்காய் வைத்திருக்கிற ஜெயத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். சியோனில் அநேக பலவீனங்கள் உண்டு, சியோனில் அநேக அக்கிரமங்கள் உண்டு, சியோனில் அநேக பின்மாற்றங்கள் உண்டு. ஆனால் உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். இந்த கூட்டத்தை கர்த்தர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதித்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஹல்லேலூயா. ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அருமையான நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த காலவேளையில் நடந்த இந்த
தெய்வீக ஆராதனை ஆண்டவரே நீர் பொறுப்படுத்தி நடத்தப்படினாலும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோகி இன்பம் கர்த்தாவே பேரின்பம் அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்தீர் ஆண்டவரே. ஆவியினால் கர்த்தாவே எங்களை நிரப்பினீர், அதுக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோக சிங்காசனத்திலிருந்து ஆண்டவரே நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகள் கர்த்தாவே நீர் அனுப்பின உன்னதமான கர்த்தாவே வல்லமையான வார்த்தைகளுக்கு நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உண்மையாகவே கர்த்தாவே ரகசிய பாவங்கள் கர்த்தாவே எங்களுடைய சபைக்குள்ள கர்த்தாவே நடக்கக்கூடாது ஆண்டவரே. பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் கர்த்தாவே ஒரு பரிசுத்தத்துக்காக ஒரு பெரிய வைராக்கியம் தாரும் ஆண்டவரே. இயேசு இந்த பரிசுத்தம் ஆண்டவரே சியோன் சிங்காசனத்தி இப்போ இந்த இச்சனமே ஆண்டவரே நீர் அனுப்பும் ஆண்டவரே. பாவமே செய்யக்கூடாது ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் கர்த்தாவே ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்துக்குள்ள வர்றதுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சுவாமி. வாலிபர் பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசிரியையும் பலப்படுத்தும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ரத்தத்தின் கோட்டைக்குள்ள கர்த்தாவே ஒவ்வொருத்தரும் நீர் பாதுகாக்கும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மகிமையான கரத்தில் கர்த்தாவே, மகிமையான கருத்தில் பொன் கருத்தில் கர்த்தாவே பொற்கருத்தில் பிள்ளைங்களை கர்த்தாவே நாங்க கர்த்தாவே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பாதுகாக்குமையா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாதுகாக்கும் சுவாமி. உலக அன்பு ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மாய அன்பு கர்த்தாவே பின்பற்றாமலே இயேசுவே உம்மை பின்பற்ற உதவி செய்யும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அவங்களுடைய மனது ஆண்டவர் இருதயம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ரத்தத்தினால கழுவி சுவாமி பரிசுத்தமாக்கும் இயேசு போல மாற உதவி செய்யும் ஆண்டவரே. இயேசுக்காக யுத்தம் செய்ய போகிறோம், நான் சீயோனுக்காக யுத்தம் செய்ய போகிறேன் சொல்லி ஒரு பெரிய தீர்மானத்தோடு ஜீவிக்க இனிமேல் உதவி செய்யும் ஆண்டவரே. கர்த்தாவே வந்த ஜனங்களை சீயோனில் இந்த ஆசீர்வாதம் பலப்படுத்தும் ஆண்டவரே. எப்படிப்பட்ட கட்டுகள் கர்த்தாவே வியாதி பாரத்தோடு வந்தாங்களோ கர்த்தாவே கண்ணீரோடு வந்தாங்களோ கர்த்தாவே அவங்களை எல்லாரும் கர்த்தாவே விடுதலை ஆக்கும் சியோனிலிருந்து ஆசிரியம் சியோனிலிருந்து பலப்படுத்தும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். பிரதருக்கு தந்த விசேஷமான கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசிரியம் கர்த்தாவே ரத்தத்தின் கோட்டுக்குள்ள மூடிக்கொள்ளும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எப்படியானாலும் கர்த்தாவே ஒரு பரிசுத்த மனவாட்டிக்காக மாசற்ற மனவாட்டிக்காக சீக்கிரமா வரப்போகிறார் ஆண்டவரே. கரை திரை இல்லாத ஒரு கர்த்தாவே பரிசுத்த மனவாட்டியாய் குடவாஞ்சேரி கர்த்தாவே இந்த சபையை நீர் மாற்றும் ஆண்டவரே. எங்களுடைய ஆவி ஆத்தும சரீரம் முற்றிலும் உமது மகிமையான கருத்தில் தருகிறோம். மீதியான நேரம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் சியோனின் ராஜனுடைய சமூகம் எங்களோடு இருக்க வேண்டும் என்று கெஞ்சி கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. Amen. Now may the grace of our Lord Jesus Christ, the love of God and the sweet fellowship of the Holy Spirit rest and abide with us now and until Jesus returns in glory. Amen. Hallelujah. Hallelujah. Hallelujah.